தேவி பாகவதம் பிரதமோத்தியாயம். தேவி பாகவத மாஹாத்மியம். சிருஷ்டௌ யா சர்க்கரூபா ஜகதவன விதௌ பாலினீயாஜ ரௌத்ரீ சம்ஹாரே சாபி யஸ்யா ஜகததிதமகிலம் क्रीडनं व्यापराख्या पश्यन्ति मध्यमाधो तदनु भगवती वैखरी वर्णरूपा सास्मद्वाचं प्रसन्ना விதிஹரிகிரிஷாராதிதாலங்கரோது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி வந்தோம்? யார் இந்த உலகத்தை சிருஷ்டிச்சா? எவ்வளவு விதவிதமான காரியங்கள். ஒரு புஷ்பத்தை எடுத்து பாருங்க, எத்தனை இதழ்கள், என்னென்ன நிறம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. தாமரைப்பூ எடுத்து பார்த்தா ஒவ்வொரு இதழ் என்ன அழகா இருக்கு. அப்படி 4-5 வர்ணங்கள் உள்ள புஷ்பங்கள் இருக்கு. மனுஷால விதவிதமான ரூபங்கள் இருக்கு. இதெல்லாம் யாரு பண்றா, சிருஷ்டி பண்றா அப்படின்னு கேட்டா பிரம்மா சிருஷ்டி பண்றார் அப்படின்னு சொல்லுவோம். அது சாதாரண பாமர மக்களுக்குள்ள ஒரு அறிவு. ஆனா புராண இதிகாசங்கள் படிக்கவாளுக்கு உள்ள அறிவு என்னன்னா, இந்த பிரம்மாங்கிறது யாரு? நான் நேரத்தை சொன்னேன்னு 26ஆம் தத்துவமான பிரம்மம். அந்த பிரம்மத்தை வர்ணிக்கிறத ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்சனைனம் கிருதாபதீஷா மனசா விக்லிப்தோ யயேனம் விதுரமிருதாஸ்தே பவந்தி. ரிக்வேதம். ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய, அந்த கண்ணால பார்க்க முடியாது, காதாலுக்கு என்ன ரூபம் கிடையாது. அப்போ ஒரு சக்தி அதுதான் இந்த காரியங்களை செய்யறது. செய்யறத அது பிரம்மாவோட ரூபத்தை தரிக்கிறதா. சிருஷ்டிகர்த்தரே பிரம்மரூபா, கோப்திரே கோவிந்த ரூபிணி, சம்ஹாரணி ருத்ரரூபா, திரோதானகரி ஈஸ்வரி, சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா. 5 தான் உண்டு. சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். சிருஷ்டி, திதி, சம்ஹாரம் தெரியும். திரோதானங்கிறது பிரம்மத்தை மறைச்சி மித்தியான லோகத்தை சத்தியம் நம்ப வைக்கிறதே இதுதானே. யாருக்காவது இந்த உலகம் பொய் சொன்னா எத்தனை பேர் நம்ப முடியும் சொல்லுங்க? நம்ம கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம். இந்த பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும் சார்? நீங்க சொல்லிட்டு நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னா எப்போதும் எப்படி இருக்க முடியுமா? முடியாது. எந்த வஸ்துவா இருந்தாலும் நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே ஒரு பரிதி வரை, ஒரு கால அளவு தான் நமக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு டியூரேஷன் உண்டு. அது கழிஞ்சா இட் வில் பி அவுட். ஒன்னும் அது போயிடும், நாம அதை விட்டு போயிடும். இந்த கண்ணாடி எவ்வளவு நாள் யூஸ் பண்ண முடியும்? கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பவர் கூடினா கண்ணாடி மாற்றணும், இல்லைன்னா கண்ணாடி கீழ் விழுந்து உடையும். அந்த கண்ணாடி அப்படியே இருக்கும், போட்டுக்கப்பட்டவும் போயிடுவேன். எந்த வஸ்துவுமே நமக்கு பர்மனன்ட் கிடையாது. இந்த உலகத்துல என்னைக்குமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து தான் உண்டு. அது ஈஸ்வர பஜனம், அதுதான் பக்தி. அதனால அந்த பக்தி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பிரம்மம். அப்படி ஆராக்குமோ ஜெகத்தை சிருஷ்டி பண்றது சிருஷ்டிகர்த்தியா மாறுறா. ஆராக்குமோ இந்த ஜெகத்தை பரிபாலிக்கும் போது, ரட்சிக்கும் போது விஷ்ணு ரட்சகர்த்தாவான ரட்சகர்த்தியா விஷ்ணுவா மாறுறா. ஆராக்குமோ சம்ஹரிக்கிறது சம்ஹாரகர்த்தா மாறுறா. அந்த பரமாத்மகமான ஜெகத்து முழுவன் தன்னுடைய களிக்கோப்பாக்க வச்சுட்டு யாரு இந்த விளையாட்டா இந்த லோகத்தை சிருஷ்டிச்சு ரட்சிச்சு சம்ஹரிக்கிறாளோ, ஆராக்கும் பராபசத்தி மத்தியமா வைகரிங்கிற நாமங்களோடு கூடி சப்தஸ்வரூபிணியாக இருக்காளோ, ஹரி ஹரன் விரிஞ்சன் இவாளெல்லாம் எந்த ஒரு சக்தியை வர்ணிக்கிறாளோ அப்படிப்பட்ட பராசக்தியான அந்த தேவி பிரசன்னையாகி என்ன அனுகிரகம் பண்ணட்டும் இந்த தேவி பாகவதம் படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம். பராபஷ்யந்தி மத்தியமா வைகரி. முதல் ஸ்லோகத்தோட மீனிங் நம்ம பார்த்தோம். 2ஆம் ஸ்லோகம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரையே. பகவான் நாராயணனையும் நரோத்தமனான அர்ஜுனையும், நரநாராயணன்கிறதே அர்ஜுனன் கிருஷ்ணன், அதுதான் நரநாராயணன்கிறது. ரெண்டும் பகவான் தான். நரனாகவும் நாராயணனாகவும் நமக்கு அனுகிரகம் பண்றார் தாத்பரியம். அப்படிப்பட்ட நாராயணனான பகவானையும், நரோத்தமனான அர்ஜுனையும், சரஸ்வதி தேவியையும், மகாபாகனான வியாசனையும் நமஸ்காரம் பண்ணி தேவி பாகவத பிரசித்தமான இந்த புராணம் நமக்கு பாராயணம் செய்யலாம். ஏன்னா மகாத்மியம் இல்லையா, இதனுடைய பாராயணம் செய்யறதுக்கு முந்தி நம்ம அவளுக்கு வணக்கம் செலுத்தி நம்ம செய்யறோம் தாத்பரியம். அதுட்டு ரிஷி சொல்றார், ரிஷய ஊச்சு சூதஜீவ சமாபக்வீர் யஸ்துவம் ஸ்ராவயசீஹனா கதா மனோகரா புண்ணியா வியாச சிஷ்ய மகாமதே. நைமிஷாரண்யத்தில் வச்சு எல்லா ரிஷிகளும் கேட்க சூதன் பதில் சொல்றத மாதிரி தானே நம்ம முதல் கிளாஸ்ல தொடங்கினோம். அத மாதிரி சூதா, நீங்க அதீவ புத்திமானான வியாசனுடைய சிஷ்யனாக்கும் மனசை சந்தோஷிப்பிக்க வர மாதிரி நிறைய புராண கதைகள் எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீள்.
அது சொல்லறதுக்கு தக்க வண்ணம் ஆயுஷ்மானாக நீங்க இருக்கணும் அப்படிங்கிறார். அதானது மகர்ஷிமாரெல்லாம் தபஸ்விகள் அல்லவா, அதனால அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்குள்ள ஒரு ரைட் உண்டு, அதுக்குள்ள பவரும் உண்டு. அதனால சொல்லுவா, இப்போ எனக்கு கூட நிறைய பேர் என்னோட சின்னவாளானாலும் பெரியவாளானாலும் பிரார்த்தனை பண்ணுவா, சார் நீங்கள் நிறைய நாள் ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய கிளாஸ் நடத்தணும் சார் அப்படின்னு பர்த்டே விஷஸ் பண்ணுவா. அது என்னன்னா நிறைய காரியங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னுட்டு அவளுடைய அந்த ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் தி குரு. இங்கே என்னன்னா சூதன் சொல்லித்தானே இவாளுக்கு விஷயம் தெரியணும் இல்லையா, ரிஷிகளுக்கு தெரியாதது கிடையாது. ரிஷிகளும் சூதனும் ஒரு சம்வாதம் மாதிரி நமக்கு தெரியணுங்கிறதுக்காக வியாச பகவான் சொல்றார் தாற்பயம். அதனால நீங்கள் ஆயுஷ்மானா இருக்கட்டும். எப்படி சர்வபாவகரம் புண்ணியம் விஷ்ணோச்சரிதம் அத்புதம் அவதாரகதோபேதம் அஸ்மாபிர் பக்திதஸ்ருதம். பாருங்க, பக்திதஸ்ருதம் ரொம்ப அழகாத அந்த வேலை போட்டுக்கார் பாருங்க. சர்வ பாவங்களையும் போக்கப்பட்டதும் அவதாரகதைகள் உட்பட்டதுமான விஷ்ணுனுடைய அற்புத பாகமான சரித்திரம் பக்தி பூர்வம் நாங்க கேட்டோம். எது? விஷ்ணு பாகவதம். அது நாங்க கேட்டாச்சு. அது மட்டுமா, சிவஸ்ய சரிதம் திவ்யம் பஸ்மருத்ராட்சியோஸ்ததா சேதிகாசம் ஜமஹாக்கும் ஸ்ருதம் த முகாம்புஜா. திவ்யமான சிவகதையும் பஸ்மருத்ராட்சங்களுடைய கதையும் எல்லாம் இதிகாசம் உட்பட உங்க முக கமலத்திலேருந்து நாங்கள் கேட்டோம். பாகவதம் கேட்டாச்சு, சிவபுராணமும் கேட்டாச்சு. இப்ப என்ன? அதுனா ஸ்ரோது மிச்சாம பாவனா பாவனம் பரம் புக்தி முக்தி பிரதம் நிருணாம் அநாயாசேன சர்வசா. ஏ சுதா, நாங்க இப்ப என்ன கேட்க ஆகிரகிக்கிறோம் தெரியுமா? உங்களுடைய பரிசுத்தமான உங்க வாயிலிருந்து பரிசுத்தமானதும் எல்லா தரத்திலையும் அனாயாசமா மனுஷாளுக்கு ஐஸ்வர்யங்களையும் புக்தியும் கொடுக்கப்பட்டதுமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் கேட்க நாங்க ஆசைப்படுறோம். என்ன விஷயம் தெரியுமா? தத்துவம் ப்ரூஹி மகாபாக ஏன சித்யந்தி மானவாஹம் கலாவபி வரம் தொத்தோ நவித்மஸ் சம்சயச்சிதம். ஏ மகாபாகா, கலியுகத்துல போலும் மனுஷாளுக்கு சித்திப்பிரதமான ஒரு புராண கதை என்னன்னு எங்கள்கிட்ட நீங்க சொல்லித்தாங்கோ. சம்சயம் இருக்க உங்களை விட யோகியனான ஒரு ஆளை எங்களுக்கு தெரியாது. உங்களை விட ஒரு யோகியான ஒரு ஆளை எங்களுக்கு தெரியாதுன்னா உங்களை விட யோகியதான ஒரு ஆள் கிடையாது தாத்பரியம். அதனால கலிகாலத்துல மனுஷாளுக்கு சித்தப்பிரதமான ஒரு புராண கதை நாங்க கேட்கணும்னு ஆகிரகம் பண்றோம். அந்த ஆகிரகத்தை நீங்கள் சாதித்து தரணும் அப்படின்னு கேட்க சூதன் சொல்றார், எப்பவுமே கேள்வி கேட்கப்பட்டவா ஒரு தேர்ஸ்ட் ஃபார் நாலேஜ்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாச்சுன்னா பதில் சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொல்லணும், அதுதான் அந்த படிச்ச ஒரு வித்வானுடைய ஒரு அழகு. தெரியாது சொல்லப்படாது, தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்காம இருக்கவும் கூடாது. ஒரு வித்யை எப்ப பூர்ணமாகும் அப்படின்னா இன்னொரு ஆளுக்கு பிரவச்சனம் படிக்கணும். சுவாத்தியாய பிரவச்சனாபியான பிரமதிதவ்யம். உபனிஷத் சொந்தமா படிக்கணும், இல்லைன்னா குருமுகமா படிக்கணும். படிச்சதை வேற ஆளை படிப்பிக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கும் போதுதான் நமக்கு அதனுடைய சாரம்சம் தெரியும். நம்முடைய மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணலாம். அதாக்கு இன்னும் இட் இஸ் a measuring scale. Teaching is a measuring scale. How much we have learned, how much perfect in our learning அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். படிப்பிக்கும் போது தான் அது தெரியும். அந்த சந்தோஷத்துல சூதன் சொல்றார், சாது பிருஷ்டம் மகாபாகா லோகானாம் ஹிதகாம் யயா சர்வசாஸ்திரஸ்ய யத்சாரம் தபோ பக்ஷ்யாம்யசேஷதா. ரிஷிமாரே, நீங்கள் எல்லாம் பாகியசாலிகள். லோகத்துக்கு மங்களம் உண்டாகணும் நினைச்சு நீங்கள் கேட்டாலே இந்த கேள்வி. அப்ப அதுலேருந்தே தெரியறது ரிஷிகளுக்கு தெரியாததல்ல, நம்மள மாதிரி மனுஷாளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக, லோக மங்களத்துக்காக, லோக நன்மைக்காக நீங்க கேட்டாலே அந்த கேள்வி. அது கொண்டு சர்வ சாஸ்திரங்களுடையும் சாரமானது என்னவோ அதை நான் உங்களுக்கு விசதமாக சொல்லுறேன். ஐ வில் டெல் இன் டீடைல்ஸ் அப்படிங்கிறார். அதனாலதான் 18,000 ஸ்லோகம். எப்படி? தாவத் கர்ஜந்தி தீர்த்தானி புராணானி விருதானிஜா யாவன் நஸ்ரூயதே சம்யக் தேவி பாகவதம் நரேஹி. பாருங்க, தேவி பாகவதம் மனுஷியா அதை நல்லா ஸ்ரத்தையோட கேட்கணும். எவ்வளவு நாளைக்கு ஸ்ரத்தையோட கேட்கிறாளோ அந்த காலம் வரைக்கும் எல்லாத்திலையும் உத்தமம். தீர்த்தங்களும் புராணங்களும் மிருதங்களும் உத்கோஷிக்கிறது. புராணங்களானாலும் எல்லா மிருதங்களும் நமக்கு என்னவாக்கும் சொல்லி தரது அப்படின்னா, தேவி பாகவதம் மனுஷன் நன்னாக கேட்கிற காலத்தோളം எல்லாம் நன்னா இருக்கும். அப்படின்னா தேவி பாகவதம் கேட்கறதுனே அப்படின்னா நமக்கு அது சொல்லப்பட்டவாளுக்கு எப்படி இருக்கும்?
என்ன சொல்றாருன்னா, தேவி பாகவதம் மனுஷனாയിട്ട് கேட்காதிருக்கிற காலத்தோളം எல்லாத்திலையும் உத்தமம் தீர்த்தங்களும் புராணம் விரதங்களும். ஆனா அது கேட்கணும். அப்படி கேட்கும்போது என்ன, தாவத் பாபாடவி இந்திரனாம் கிளேஷா கிளேஷதாதப்ரகண்டகா யாவன்ன பரசு பிராப்தோ தேவி பாகவதாபிதா. தேவி பாகவதங்கிற பேரில் ஒரு மழு கையில கடக்கிற வரைக்கும் தான் பாபம் கொடுக்காட்டுல கூர்த்த முள்ளு மனுஷனோட கிளேசங்களை நல்கும். தேவி பாகவதங்கிற கடுத்த மழு நம்ம கையில கடக்கிற வரைக்கும் தான் சம்சாரத்தில் வரப்பட்ட கூர்த்த முள்ளுகள் நம்மளை உபதிரவிக்க, நமக்கு சங்கடத்தை கொடுக்கும். எப்போ தேவி பாகவதம் மழு நம்ம கையில கிடைக்கிறதோ அந்த மழுவால சம்சாரத்தில் உள்ள முள்ளுகளை நமக்கு வெட்டி எரிஞ்சு விடலாம், நமக்கு பாபங்கள் நம்மளை தீண்டாதுன்னு தாற்பயம். அப்படின்னா தெய்வ பாகவதம் வாசிச்சா பாபம் எல்லாம் போயிடுமா அப்படின்னு கேள்வி வரும். நமக்கு உடனே சந்தேகம் தானே, அது வரணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், சந்தேகம் வரணும், கிராஸ் கொஸ்டின் பண்ணணும். ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஓ, இன்னத்த சேருது. அது கிடைக்கிற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டங்கள். அப்படின்னா தேவி பாகவதம் கேட்கணுங்கிற ஆசை வந்து அது கேட்க தொடங்கினாலே நம்ம கஷ்டங்கள்லாம் போயிடும் தாற்பயம். ஏன்னா அதனுடைய மகாத்மியத்தை தானே அது சொல்றது இல்லையா? அதனால என்னவாக்கும், எப்படி கேட்கணுமா, தாவத் கிளேஷாவகம் நிருணாம் உபசர்காம் சர்க்கமஹா தமஹா யாவன் நைவோதயம் பிராப்தோ தேவி பகவதோஷ்ணகு. தேவி பாகவதங்கிற இந்த ஆதித்யன் உதிக்காதிருக்கிற காலம்தான் துர்மித்தங்களுடைய கூறிருட்டு மனுஷருக்கு கிளேசம் கொடுக்கும். தேவி பாகவதங்கிற ஆதித்யன் உதிக்காம இருக்கிற காலம் வரைக்கும் தான் கஷ்டம் வரும்னா, இங்க தேவி பாகவதங்கிற ஆதித்யன் உதிச்சாச்சு, நம்ம தொடங்கிட்டோமே, படிக்க தொடங்கிட்டோமே இல்லையா? அதனால நமக்கு எந்த விதமான துர்நிமித்தங்கிற கூறிருட்டு நமக்கு வராது, நமக்கு எல்லாமே நல்லதுதான் வரும் தாற்பயம். அப்படி எல்லாத்துக்குமே நல்லதை கொடுக்கக்கூடிய விசிஷ்டமான கிரந்தம் இந்த தேவி பாகவதங்கிறது தான். இந்த மகாத்மியத்தில் முதல்ல தேவி பாகவதத்தை பற்றி சூதன் சொல்றதாக வர்ணிக்கிறார். அப்படி தேவி பாகவதங்கிற ஆதித்யன் உதிச்சா நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே டபுள் நெகட்டிவா சொல்லுவா. அது ஆதிசங்கர் அப்படித்தான். பிரணந்தும் ஸ்தோதும் வா அகிருதம் கதம் புண்ணிய பிரபவதின்னு சவுந்தரர்களில் கேட்டார்லவா, யாதொருவன் உன்னை நமஸ்காரம் பண்ணவும் ஸ்தோத்திரம் பண்ணவும் புண்ணியம் செய்யலையோ அவன் எப்படி பிரபவதியாயிருப்பன் அப்படின்னா, நமஸ்காரம் பண்ணவும் பிரார்த்தனை பண்ணவும் பூஜை பண்ணவும் புண்ணியம் செய்தவன் பிரபவதியாயிருப்பன்கிறது நிச்சயம் அப்படின்னு தாற்பயம். அதே மாதிரி தான் இங்க சொல்றார், தேவி பாகவதங்கிற ஆதித்யன் உதிக்காதிருக்கிற காலத்தோളം துர்மத்துள்ள கிளேசம் நமக்கு நல்கும். அப்படின்னா உதிச்சானா கிளேசம் நல்காதுன்னு தாற்பயம். கேட்ட சந்தோஷப்படுற ரிஷிகள்லாம் சூத சூத மகாபாகம் வதனோ வததாம் வரா கீதிருஷம் தத் புராணம் ஹி விதிஸ்தட்சிரவணே சகஹா. மகாபாகனக சுதா, உங்களுடைய கதா பக்தாக்கள்ல உத்தமனாக்கு நீங்கள். கதை சொல்றதுல ரொம்ப உத்தமன். அப்படின்னா இந்த கதை சொல்றது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு புரியறா மாதிரி அவளை ஆகர்ஷிச்சு பேசணும். அது ஈஸ்வர கடாட்சத்தினால கிடைக்கும். சில்வர் டங்கட் ஒரேட்டர்னு சொல்லுவா இல்லையா? சிலவா பேச ஆரம்பிச்சா எத்தனை மணிக்கூர் ஆனாலும் நம்ம கேட்டுட்டே இருப்போம், மணி போறதே தெரியாது. அந்த வாக்தோரணி சரஸ்வதி கடாட்சத்தினால கிடைக்கும். அப்படி கடாட்சம் உள்ளவர் நீங்கள். எதெல்லாம் தேவதைகளையாக்கி நாங்கள் பூஜிக்கணும். இது ஆரெல்லாம் இந்த கதைக்கு வந்து கேட்டிருக்கா, ஆருடைய எல்லாம் அபிலாஷம் சாதிச்சுட்டு இந்த கதை கேட்ட வாழ்க்கையில் என்னென்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத சொல்லணும். பாருங்க, எல்லாம் முதல்ல கேள்வி வந்துடுறது. அதனுடைய பதில் தான் 18,000 ஸ்லோகத்தில் நமக்கு பிரதம அத்தியாயத்திலேருந்து சூதன் சொல்ல போறார். நாங்கள் கேட்ட இந்த விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். யாரை, எந்த தேவதை நாங்கள் பூஜிக்கணும், எந்தெந்த கதைகள் நமக்கு கேட்கணும், இதை கேட்ட வாழ்க்கையில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்க சூதன் சொல்றார், விஷ்ணோ ரம்சோ முனிர்ஜாத சத்யவத்யாம் பராசராத் விபஜ்ய வேதாம் சதுர சிஷ்யா நத்யாபயத் புராம். பராசர மகர்ஷிக்கு சத்தியவதிங்கிற தாசகன்னிகையில விஷ்ணுடைய அம்சமாக வியாசர் ஜனிச்சார். அவர் வேதங்களை 4ஆய் விபஜிச்சு சிஷ்யன்மாரை அவர் சொல்லிக் கொடுத்தார். அப்படி வியாச மகர்ஷியால வேதங்கள் விபஜிக்கப்பட்டு அவர் சிஷ்யனுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்க என்னாச்சு, பிராத்யானாம் த்விஜபந்தூனாம் வேதஸ்வேனதிகாரிணாம் ஸ்திரீணாம் துர்மேதசாம் நிருணாம் தர்மஜானம் கதம் பவேது. யாருக்கு வேதம் படிக்க முடியும்? எவனுக்கு உபநயனமா இருக்கோ அவனால மட்டும்தானே முடியும். அப்ப உபநயனம் ஆகாதவாளும் பிராமணர்கள் அல்லாதவாளும் வேதாதிகாரம் இல்லாதவாளும் ஸ்திரீகளும்
சாதாரண ஒரு நல்ல சிந்தையும் இல்லாம கஷ்டப்படப்பட்ட துர்புத்திகளான மனுஷாளுக்கு கூட தர்மபோதம் எப்படி வரும்? வேதாதிகாரம் இல்லையே. 4 வேதங்களை வியாசர் வகுத்து கொடுத்தார். அந்த வேதத்திலேருந்து வேத பொருளை நம்ம தெரிஞ்சுட்டோம், பிரம்மத்தை அடையறதுக்குள்ள வழி தெரிஞ்சுக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் வேதம் படிக்கிறதுக்குள்ள அனுவாதம் கிடையாதே. அப்ப என்ன செய்யணும்? வேதேஷ்வனதிகாரினாம் அனதிகாரினாம். வேதம் படிக்கிறதுக்கு அனதிகாரம் ஸ்திரீகளுக்கு வேதம் படிக்கப்படாது. நிறைய பேருக்கு உன்னிட்டு சொல்லித்தாங்க, புருஷத்துக்கு சொல்லித்தாங்க. ஸ்திரீகள் வேதம் சொல்லப்படாதுங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்ன வழி. அது சொல்லாமா வல்லாமான கேள்வி கேட்ட ஆர்குமெண்ட்டுக்கு நான் தயாரல்ல. ஆனா நான் ஆரேன் இதுவரை சொல்லிக் கொடுத்ததில்லை. ஆனா அவளுக்கு விஷயம் தெரியணுமே. அதுக்கு தான் லலிதா சகஸ்ரநாமத்தில் நிறைய வருது. வேதத்தில் சொன்ன விஷயங்கள் தான் முதல்ல வருது. பரா பிரத்யக் சிதி ரூபா பச்சிந்தி பரதேவதா சொன்னோமே, இது ரிக்வேதத்துள்ள மந்திரத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் அந்த ஸ்லோகம். அதனால அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி தர்மபோதம் உண்டாகும் ரிஷிகள் கேட்கிறார், சொல்றார். விசாரியை தத்து மனசா பகவான் பாதராயணஹ புராண சம்ஹிதாம் தத்யௌ தேஷாம் தர்ம விதில் சயா. இப்படி மனசால சிந்திச்ச வியாசன் அவளுக்கு தர்மபோதம் உண்டாங்கிற ஆகிரகத்தோட புராண சம்ஹிதைகள் நிர்மிச்சார். வியாச பகவானுக்கு தெரியுமே இதெல்லாம் சிலவாளுக்கு தான் கிடைக்கும், எல்லாராலையும் படிச்சுக்க முடியாதுங்கிறது. அந்த காரணத்தினால மற்றொருவாளுக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்தினால வேதவியாசர் எந்த வேதத்தை நாளா வகிச்சு ஆளுகளுக்கு கொடுத்தாரோ அதே வேதவியாசர் தான் புராண சம்ஹிதைகளை நிர்மிச்சார். புராண சம்ஹிதை யாருக்கு வேணா படிக்கலாம். அந்த புராண சம்ஹிதையில கதாரூபமா நமக்கு சொல்லித்தரப்பட்டது வேதத்தில் உள்ள வஸ்துக்கள் தான். அந்த வஸ்துக்களை அவளுக்கு சொல்லித்தரத்துக்காக வேதவியாசர் தான் நிர்மிச்சார், அதை நமக்கு வகுத்து கொடுத்தார்னு சொல்றார் சுதன். இப்படி வேதவியாசர் வேதாதிகாரம் இல்லாதவாளுக்கும் தர்மபோதம் வரணுங்கிற காரணத்துக்காக அவர் புராணம் வகுத்து கொடுத்தார். எப்படி? எவ்வளவு புராணம்? 18 புராணானி சகிருத்வா பகவான் முனிஹி மாமேவாத்யாபயாமாச பாரதாக்கியானமே வச்சாம். 18 புராணங்களும் ரசிச்ச பகவான் வியாசன் அதையும் பாரதமும் என்னையே படிப்பிக்கவும் செய்தார். அதாக்கு ரசிச்சு தேவைன்னு இருக்கலை, அதை சூதனுக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் அவருடைய சிஷ்யன் தானே முதல்ல சொன்னேன்னா. அவர்கிட்ட இவருக்கு கிடைச்சது. அவர் நம்ம ரிஷிகளுக்கு சொல்ல அந்த ரிஷிகளும் சூதனும் சம்வாதமா உள்ளதா நமக்கு புத்தகம் அச்சடித்து வந்து அதை பார்த்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படித்தான் கைமறிஞ்சு வரணும் விஷயங்கள் எல்லாம். அப்பதான் நமக்கு தெரியும். எதுவுமே நம்மால தனியா புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? எல்லாத்துக்கும் குரு வேணுமே. அஞ்ஞானங்கிற இருள நீக்கி ஞானங்கிற ஒளியை கொடுக்கிறவன் தானே குரு. அப்படிப்பட்ட ரீதியில வியாச பகவானான குரு எனக்கு உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசத்தை வச்சு என்னது? தேவி பாகவதம் தத்ர புராணம் போகமோக்ஷதம் சுயம் துஷாவயா மாச ஜனமே ஜெய பூபதிம். அப்படிப்பட்ட அந்த 18 புராணங்கள் ரசிச்ச கூட்டத்தில் போகமும் மோட்சமும் நல்கிற சமர்த்தமான தேவி பாகவதம்ங்கிற புராணம் பகவான் வியாசன் தானே ஜனமேஜய மகாராஜாவின கேள்விச்சார். அவரே டைரக்டா. எதுக்காக ஜனமேஜயன்? பூர்வம் யஸ்ய பிதா ராஜா பரீட்சித்வக்ஷகானிஹா காஹினாம் சந்தஷ்டஸ்ய சம்சுத்யை ராஜ்ஞா பாகவதம் ஸ்ருதம். பரீட்சித்த குரு சாபம் கிடைக்கிறது. இன்னைக்கு 7வது நாள் தட்சகன் தம்சமேற்றி இவன் சாபன் அப்படின்னு. ஏன்னா விளையாட்டா ஒரு மகர்ஷி தபஸ் பண்ணி இருக்கும்போது ஒரு செத்த பாம்பு ஒரு கழுத்தில் போட்டுருவார். கோபம் வந்து அந்த மகர்ஷி சாபம் கொடுக்கிறார். பரீட்சித் மகாராஜா கொஞ்சம் கூட இல்லை, தப்பு பண்ணால் அனுபவிச்சுத்தானே ஆகணும். இருந்தாலும் உயிர் மேல ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும். நடு கடல்ல கொட்டாரம் நிர்மிச்சு அங்க போய் தாமசிக்கிறார் வியாச பகவான். அவருக்கு சுகபிரம்மம் அவருக்கு பாகவதம் சொல்லிக் கொடுக்கிறார்னு வருது. கடைசியில அந்த 7வது நாளைக்கு எப்படியோ தட்சகன் வந்து தம்சமேற்றி பரீட்சித்து மரணம் அடையறார்னு பாகவத கதை வரும். அப்படி அந்த பரீட்சித் மகாராஜாவுக்கு அப்படி சம்பவம் நடச்சதுனால அவருடைய மகனான ஜனமேஜயன் சர்ப்பசத்திரன் நடத்துறார். அந்த சமயத்தில் தட்சக தம்சத்தினால காலமான பிதாவுடைய சுத்தி எரிக்கிறதுக்கு வேண்டி ஜனமேஜயன் மகாராஜா பாகவதம் சமிச்சார். எந்த பாகவதம்? தேவி பாகவதம். எப்படி? நவபிர் திவசை ஸ்ரீமத் வேதவாஸ்ய முகாம்புஜான் திரைலோக்கியமாதரம் தேவீம் பூஜயித்வா விதானதா. 3 லோகங்களுக்கும் மாதாவான தேவியை வித்யாமன்னம் பூஜிச்சு 9 நாள் கொண்டு வேதவியாச முகத்திலேருந்து நேரிட்டு அவர் இந்த பாகவதம் கேட்டார். இந்த 18,000 ஸ்லோகத்தையும் 9 நாள்ல கேட்டாராம் ஜனமேஜயன். அதனாலதான் நவாக யஜ்ஞம் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். தேவி பாகவதம் நவாக யஜ்ஞம் பண்ணுவான். 9 நாள்ல முடிக்கணும். அதை
அதே சொல்றாரு, நவாஹயக்ஞே சம்பூர்ணே பரீட்சித விபூபதி திவ்ய ரூபதரோ தேவ்யா சாலோக்கியம் தக்ஷணா கதாத். நவாயக்கியம் சமாபிச்ச அந்த நிமிஷத்திலே பரீட்சித மகாராஜா திவ்ய ரூபமானது பராசக்தியான புவனேஸ்வரியில சாலோக்கியம் பிராபிச்சார். அப்ப தக்ஷக தம்சம் எடுத்து மரணம் அடைஞ்சா அது சரியான மரணம் அல்லவே இல்லையா? அவருக்கு மோட்சம் கிடைக்கணுமா? எப்படி கிடைக்கும்னா, ஜனமேஜயன் தேவி பாகவதம் ஸ்ரவிச்சதுனால அந்த 9 நாளை கொண்டு ஜெபிச்சார். அந்த 9 நாளைக்கு நவாகம் முடிஞ்ச உடனே அவருக்கு திவ்ய ரூபம் கிடைச்சி அவருக்கு சாலோக்கியம் கிடைச்சு. சாலோக்கியம் கிடைச்சதுன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம் அர்த்தம். சாரூப்பியம், சாமீப்பியம், சாலோக்கியம், சாயுஜ்யம் அப்படின்னு. ஆദ്യം பகவானுடைய பக்கத்தில் நெருங்கணும், அந்த ரூபமா நம்ம மாறணும், அந்த பகவானுடைய லோகத்தில் நம்ம ஜீவிக்கணும். கடைசியில் பகவானோட நம்ம இரண்டரை கலக்கணும். அதுதான் ஜீவன் பிரம்ம ஐக்கியம், அதுதான் மோட்சம் அர்த்தம். அப்படி பரீட்சித்துக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஜனமேஜயன் ஸ்ரவிச்ச அந்த தேவி பாகவதம். பிதிருதிவ்யாம் கதிம் ராஜா விலோக்கிய ஜனமேஜய வியாசம் முனிம் சமபியர்ச்ச பராம் முதமுபாபகாம். பிதாவான பரீட்சித்துக்கு திவ்யமான பதம் லபிச்சது கண்டு ஜனமேஜயன் வியாச முனியை பூஜிச்சு அத்தியந்தம் கிருதார்த்தனானான். ஏன்னா பிள்ளையோட கடமை அதுதான், பிதற்களை அவ பிதர்லோகத்தில் எத்திச்சு அவளை தாரணம் செய்யணும். புத்துங்கிற நரகத்திலேருந்து ரட்சிக்கக்கூடியவன் தான் புத்திரன் அப்படின்னு. புத்நாம நரகா திராஜதே இது புத்திரஹா. புத்திரன்னு சொன்னாலே அர்த்தம் அதுதான். இது வாக்கிய அர்த்தம். புத்நாம நரகா திராஜதே இது புத்திரஹா. புத்திரன்னு சொன்னா புத்துங்கிற நரகத்திலேருந்து பிதாவை ரட்சிக்கக்கூடியவன் அர்த்தம். அதனால நம்ம புத்திரன்னா 2 அர்த்தம் உண்டு. புள்ள குழந்தை, புத்திரன்னா புள்ள குழந்தைன்னு அர்த்தம். அந்த பையன் இருந்தா தான் இவாளுக்கு நம்ம 3 தலைமுறை இருக்கு இல்லையா? அந்த 3 தலைமுறையில ஒரு ஆள் காலமான அவளை ருத்ரன் ஆதித்ய வசு ருத்ரன் ஆதித்யன் 3 ஸ்தானம் பிதர்களுக்கு. அந்த ஸ்தானம் அவளுக்கு இந்த பிதற்காலம் ஆதித்யனா இருக்கிற இந்த ஜீவனுக்கு மோட்சம் கிடைக்கணுமானா கர்மம் பண்ணணும். அதுதான் அந்த புத்திரன் அப்படின்னு பேரு. இது சாதாரணமாக உள்ளது. ஆத்மீகமான அர்த்தம் என்னது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அபுத்திரஸ்ய கதிர்நாஸ்தி அப்படின்னு சொல்லுவான். புத்திரன் இல்லாதவாளே கதி இல்லை அப்படின்னு. புத்திரன்கிற வாக்குக்கு இந்த பிள்ளைங்கிறது மட்டும் அர்த்தம் அல்ல. இந்த பிள்ளை உண்டானா கர்மம் பண்ணினா தானே கதி. பிள்ளை இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால பிள்ளை இல்லாத வழக்கெல்லாம் கதி இல்லைன்னு சொன்னா ஆதிசங்கருக்கு கதி கிடைக்கலையா? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கிடைக்கலையா? சுவாமி விவேகானந்தருக்கு கிடைக்கலையா? எத்தனையோ தெய்வங்களுக்கு எல்லாம் குழந்தைகள் இருக்கிற மாதிரி இல்லையே. புத்திரன்னா என்னது? புத்திரன்னா அறிவுன்னு தான். விஞ்ஞானம், விஞ்ஞானம் தான் புத்திரன். விஞ்ஞானம் இல்லைன்னா, விஞ்ஞானம்னா சத்தியமான வஸ்து என்னதுங்கிற உணர்வு விஞ்ஞானம், ஞானம். ஞானம் இல்லாதவனுக்கு கதி கிடைக்காதுன்னு தாற்பயம். அதாக்கும் ஆத்மீகமான அர்த்தம். ஆனா இங்க கதையா சொல்லும் போது ஜனமேஜயன்கிற புத்திரனால தேவி பாகவதம் சிரவணம் பண்ணின காரணத்தினால இந்த பரீட்சித் மகாராஜாவுக்கு சாயுஜ்யம் கிடைச்சது. அப்படி கிடைச்ச உடனே ஜனமேஜயன் சந்தோஷத்தோட வியாசமுனிய பூஜை பண்ணினான். அஷ்டாதச புராணானாம் மத்தியே சர்வோத்தமம் பரம் தேவி பாகவதம் நாம தர்ம காமார்த்த மோக்ஷதம். 18 புராணங்களுக்குள்ள எல்லாத்திலையும் அத்தியுத்தமானது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சங்கிற புருஷார்த்தங்கள் நல்கப்பட்ட தேவி பாகவதம் அப்படிங்கிறார். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். உத்யத்பானு சகஸ்திராபா சதுர்பாக சமன்விதா லலிதா சகஸ்திரநாமத்தை நம்ம பார்த்தோம். அதான் லலிதா சகஸ்திரநாமம் பேஸ்ன்னு நான் சொல்லப்பட்டது. SSLC வரைக்கும் உள்ள இந்த +2 வரைக்கும் உள்ள ஒரு ஸ்டாண்டர்டு சொன்னேனே, அதுதான் எல்லா விஷயங்களும் ஒரு பேஸ் எல்லாம் அதில் தானே படிப்போம். டிகிரி இல்லை, அதை வச்சு தானே டிகிரி, போஸ்ட் கிராஜுவேஷன், PhD எல்லாம் பண்ணுறோம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். தர்மம்னா என்னது? ஏதோ பிட்சக்காரன் ஏதோ கேட்டால் நம்ம கொடுக்குறோம் தர்மம் நினைச்சுட்டு இருக்கோம். அது தர்மத்தினுடைய ஒரு பாகம். தர்மம் சொன்னா டூ ஒன்ஸ் டியூட்டி இஸ் கால்டு தர்மா. அதுதான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். எல்லாருக்கும் அவாவால கடமை உண்டு. ஒரு புத்தனுடைய கடமை என்னன்னா, குழந்தையா இருக்கும் விளையாடணும், பெரியவனான படிச்சு சம்பாதிச்சு கல்யாணமாகி குழந்தை குட்டிகளை பெற்றுண்டு அம்மையப்பாவை காப்பாற்றி அவ காலமான கர்மம் பண்ணி பிதலோகத்துக்கு ஏற்றிக்கணும். இது புத்திர தர்மம். இதே மாதிரி பதி தர்மம், பத்திர தர்மம், பிராதர தர்மம், சகோதர தர்மம், எல்லா தர்மமும் உண்டு. அந்தந்த ஸ்டேஜில் வரத்து அந்தந்த தர்மம் நம்ம செய்யத்தானே வேணும் இல்லையா? ஒரு ஆள் தானே எல்லாமே செய்யறோம். குழந்தைய இருக்கிறத விளையாடுறோம். பெரியவனான அப்பாவுக்கு பிள்ளை, அண்ணாக்கு அம்மா, தம்பி, அம்பிக்கு அண்ணான், எல்லாம் பலவிதமான பேர்கள் வருது. கணவன், தாத்தா, அப்பான்னு நிறைய ஸ்டேட்டஸ் நமக்கு வருதான ஆள் ஒன்று தானே.
அந்தந்த ஸ்டேட்டஸில் அவ தர்மத்தை அவ பண்ணணுமா இல்லையா, அதுதான் தர்மம்ங்கிறது. அதை பண்ணணும், அதை பண்ணினா கிடைக்கக்கூடிய பலன், அதுக்கு உண்டான பொருளாதாரம், அது அர்த்தம். காமம்னா லெஸ்ட்டுங்கிற மீனிங் கிடையாது. காமம்னா ஒரு பொண்ணுக்கு ஆண் மேலேயும் ஆணுக்கு பொன் மேலே தோணப்பட்ட அந்த சாரீரிக விகாரம் தான் காமம் நம்ம நினைக்கக்கூடாது. அது காமத்தினுடைய ஒரு பாகம். ஆகிரகங்கிறது அர்த்தத்தில் அதை எடுத்துக்கிறான். காமம்னா எது வேணும்னு நினைச்சாலும் அது காமம் தான். இப்போ தேவி பாகவதம் படிக்கணும்னு நினைக்கிறோமோ அது தேவி பாகவதத்து மேலே இருக்கிற காமம் தான். பின்ன ஏன் அது துர்குணங்களா சொன்னா அப்படின்னா, எந்த ஒரு காமம் நமக்கு குரோதத்தை உண்டாக்குற மாதிரி மாறுமோ அப்பதான் அது துர்குணமாகும். ஆனா தேவி பாகவதம் படிக்கிற காமம் நல்லதுதான். அதனால தர்மம், அர்த்தம், காமம் ஆகிரகங்கள் வரணும். இது மூணும் தீர்ந்தாத்தான் மோகக்ஷயம் கிடைக்கும். ஏன்னா காமங்கள் அம்பட்டும் அனுபவிச்சு தீர்ந்து எல்லா ஆகிரகங்களும் சாதிச்சாத்தான் அந்த மோகம் இல்லாமகும். மோகக்ஷயம் மோட்சம் அல்லாம இது கேட்ட உடனே மோட்சம் கிடைக்கும், பார்த்த உடனே மோட்சம் கிடைக்கும் எல்லாம் தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம். ஆருடைய மனசுல இந்த மோகம் இல்லாம ஆகிறதோ அவளுக்கு தான் மோட்சம் கிடைக்கும், சந்தேகமே கிடையாது. அதனாலதான் நம்ம அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது, இப்போ எஸ்பெஷலி நம்மளோட ஏஜ் குரூப்ல எல்லாம் இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானையே நினைச்சுண்டு மோகங்கள் ஆகிரகங்கள் எல்லாம் குறைச்சு கொண்டு வந்தா நமக்கு ஈஸியா அந்த இடத்துக்கு போகலாம். தாற்பயம் அப்படிப்பட்ட விசேஷமான கிரந்தம் இந்த தேவி பாகவதம் நாக்கும் சூதன் மகர்ஷிகளுக்கு சொல்றார். சரி, தர்மார்த்த காமமோக்ஷம் கொடுக்கக்கூடியது தேவி பாகவதம். அதனால ஏ சண்பந்தி சதா பக்தியா தேவியா பாகவதீம் கதாம் தேஷாம் சித்திர்ன தூரஸ்தா தஸ்மாத் சேவியா சதா நிருபிஹி. அப்படின்னா வேதத்தில் உள்ளது அப்படியே நமக்கு மெசேஜ் மாதிரி கொடுத்தா போருமே. எதுக்கு இந்த கதைகள் மூலமா அப்படின்னா, ஸ்ருதி ஸ்மிருதி புராணம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். இப்படித்தானே சொல்றோம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணம். ஸ்ருதினா வேதம், சத்தியமான வஸ்துன்னு சொல்லி தரப்பட்டது வேதம். ஸ்மிருதினா வேதத்தில் உள்ள வஸ்துக்களை எப்படி பிராக்டிக்கலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஸ்மிருதி. இது ரெண்டையும் சாதாரண நம்மள மாதிரி மனுஷாளுக்கு கதாபூர்வமா சொல்லித்தரப்படுறது புராணம். அதனாலதான் இங்க சொல்றார், ஏ சுண்மண்டி சதா பக்தியா தேவியா பாகவதியும் கதாம். அந்த பகவதியுடைய கதையை நம்ம கேட்டா, ஆறு தேவி பாகவதங்களை ஸ்ரத்தபூர்வம் கேட்கிறாளோ அவளுக்கு சித்தி அதிகம் அகலே அல்ல. அப்படின்னா சித்தி உடனே கிடைக்கும் தாற்பயம். அதோட தேவி பாகவத கதை மனுஷன் நிரந்தரம் கேட்கணும், கண்டினியூஸா கேட்கணும் அப்படிங்கிறார். கதை கேட்கணும்னா பகவத் ஸ்மரணை கண்டினியூஸா இருக்கணும்னு தாற்பயம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஈஸ்வர விசாரம் சதா இருக்கணும். ஒரு பர்டிகுலர் காரியத்துக்காக காமபக்தி தான். நம்ம எல்லாம் காட்டுறது காமபக்தி தான். ஏன் கோவிலுக்கு போறதெல்லாம் என்னத்துக்கு மோட்சம் பண்ணணும் எவ்வளவு பேர் கேட்பா சொல்லுங்க. கோவிலுக்கு போய் நின்றவனே பகவான் பிரத்யட்சப்பட்டார் வச்சுக்கோங்களேன், கைலாசநாதா ஐ எம் ரெடி டு டேக் யூ ஆர் ரெடி டு கம்னா எஸ் என்னால சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் இருக்கே. ஆமா, எஸ்பெஷலி ரிட்டையர் அப்புறம் தான் நிறைய பணம் எல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம். இதுல விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு பேர் தயாராவா? காமபக்தி தான் நம்ம எல்லாம் காட்டுறது, இல்லை சொல்லை. ஆனா அதன் கூடவே மனசுக்குள்ள நினைச்சுக்கணும், இந்த காமபக்தியினால் நம்ம கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் டெம்பரரி இன் நேச்சர். பர்மனண்டா கிடைக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், அது ஈஸ்வர சாயுத்தியம். அந்த பகவத் பாதத்தில் நம்ம மனசு லயிக்கணும். அந்த ஜீவன் பிரம்மத்தோட ஐக்கியமாகணும். அது நிச்சயமா இந்த ஜென்மத்தில் இல்லாட்டா அடுத்த ஜென்மத்தில் நிச்சயமா எல்லாருக்கும் கிடைக்கும். 84 லட்சம் பிறவி உண்டு. அது பிறந்த பூமியில பிறந்த அத்தனை ஜீவஜாலங்கள் எந்த பிரம்மத்தில் உண்டு அந்த பிரம்மத்தில் போய் லயிச்சுத்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவ அதுக்காக தேமைன்னு இருந்தா அந்த டியூரேஷன் வில் பி மோர். அந்த டியூரேஷன் குறைக்கணுமானா நம்ம உழைக்கணும் தாற்பயம். கொஞ்சம் கொஞ்சமா மோகங்களை மாற்றி நல்ல விஷயங்களை ஏற்பட்டு இருந்தோம்னா மனசு நல்லதா இருந்து பகவத் விசாரத்தில் லயிக்கும் தாற்பயம். அதனால இதை கண்டினியூஸா கேட்கணும். எப்படி தினமர்த்தம் ததர்த்தம் பா முகூர்த்தம் க்ஷணமே பபா ஏஷன் வந்து நரா பக்தியாம் நதேஷாம் துர்கதி கொஜிதே. எப்ப பார்த்தாலும் பகவத் விசாரத்தில் இருக்கணும். எப்படி முடியும்? நமக்கு தானே ஆபீஸ் வேலை இருக்கு, எல்லா வீட்டில் இருக்க, குடும்பம் இருக்கு. அந்த கொஞ்சம் என்று தானே தர்மம் சொன்னேன். அப்போ அப்பா அப்பாவோட தர்மத்தை செய்யணுமே, தாத்தா தாத்தாவோட தர்மத்தை செய்யணுமே, அம்மா அம்மையோட தர்மத்தை செய்யணுமே, பாட்டி பாட்டியோட தர்மத்தை செய்யணுமே. சதா சர்வ நாள் எப்படி நினைச்சுட்டு இருக்க முடியும் இல்லையா? அதுக்கும் எல்லா கேள்விக்கும் பதில் அவளே சொல்றான். மனுஷிய மனசுல என்னென்ன கேள்விங்கிறத தெரிஞ்சுண்டு வியாச பகவான் சூதன் மகன் சொல்றார், தினமர்த்தம் ததர்த்தம் பா முகூர்த்தம் க்ஷணமே பவா. ஒரு நாளைக்கோ இல்ல அரை நாளைக்கோ இல்ல அதுலயே பகுதியோ வேண்டாம், ஒரு முகூர்த்தம், ஒரு 1.5 மணிக்கூர், 1 மணிக்கூர், ஒரு சின்ன கொஞ்சம் சமயம், ஒரு க்ஷண நேரமாவது பக்தி பூர்வம் இதை கேட்டா அவனுக்கு ஒரிக்கலும் துர்கதி உண்டாகாது. ஏன்னா ஆദ്യമേ கேட்கணுங்கிற புத்தி வரணும்.
அதனால தானே நம்ம பக்தியில் சொல்லும்போது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு கொண்டு வந்தான். ரொம்ப விசேஷமானதாக்க தப பக்திகள்லாம் அந்த முதல்ல கொஞ்சம் கிளாஸஸ் ஸ்லோவாக தான் போகும். இன்ட்ரடக்ஷனில் இருக்கிறனாலேயும் மகாத்மியமானத்தினாலேயும் அதை பற்றி நிறைய சொல்லலாம். அதுக்கப்புறம் கதைகள் வரும்போது நமக்கு எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். ஸ்ரவணம் ஆദ്യം கேட்கணும். கேட்கும்போது தான் நமக்கும் அது சொல்லணும் தோணும். கீர்த்தனம் அப்படி பகவானை கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது பகவானே நினைச்சுட்டு இருப்போம் இல்லையா. அது விஷ்ணுன்னா மகாவிஷ்ணுன்னு மட்டுமல்ல, பகவான் நமக்கு மேலே இருக்கிற சுப்ரீம் சக்தின்னு அர்த்தம். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம். அப்படி விஷ்ணு ஸ்மரணம் வர 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 பகவானை சேவிச்சு அந்த பாதங்களை சேவிக்கணும், பூஜை பண்ணணும்னு அர்த்தம் வந்துட்டே இருக்கு நமக்கு. அர்ச்சனம் அர்ச்சிப்போம், வந்தனம் நமஸ்காரம் பண்ணுவோம், தாஸ்யம் அப்படி வந்து வந்து கடைசியில் என்னாகும், பகவானுக்கு நம்ம அடிமை ஆயிடுவோம், பக்திக்கு நம்ம அடிமை ஆயிடுவோம் தாத்பரியம். அது வரத்த அடிமை பகவான் கிட்ட போகும்போது கொஞ்சம் இன்டிமசி கூட்டிடுமாம். சக்கியம் வந்தாச்சுன்னா ஆத்ம நிவேதனம் நம்மளையே பகவான்கிட்ட அர்ப்பிச்சிடுவோம். இதாக்கு 9 படிகள். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். இது வரணுமான முதல்ல சிரவணம் வேணும். அந்த சிரவணத்தை தான் இங்க சொல்றாரு. ஒரு அரை நொடியாவது ஒரு நிமிஷமாவது பகவத் விசாரத்தை நீ காதால கேளு அப்படின்னா இந்த இவ்வளவு விஷயங்கள் சொல்றோமே, இந்த ஆடியோவை ஒரு நாளைக்காவது கொஞ்சமாவது போட்டு கேட்கணும் தாத்பரியம். பக்தி வரணும்னா அப்படித்தான், சிரவணம் காதில் கேட்கணும். நம்ம ஸ்லோகங்கள் அப்படித்தானே, பலதும் அப்படித்தானே கேட்குறோம். இப்போ சப்போஸ் இப்போ நான் முந்தி காலத்துல எல்லாம் ஒரு குரு முகமாக தான் கிடைக்கும். இப்பெல்லாம் நமக்கு கையில் இருக்கிற செல்லிடிக்கு அதுதான் குரு. அத்தனை விஷயமும் யூடியூப்ல இருக்கு, இல்லாததே கிடையாது. நமக்கு எந்த ஒரு இது படிக்கணுமானா கேட்கணுமானா கூட அதில் போட்டதுன்னா வந்துடும், எதுவாக இருந்தாலும். அதனால பாக்கி சமயம் எல்லாம் மற்ற விஷயங்களுக்கு செலவாக்கினாலும் கொஞ்ச நேரமாவது பகவத் விசாரத்தில் இருக்கணும்னாக்கு அவர் சொல்றார். அதனால ஒரு நொடியாவது அது கேட்கணும். அப்படி கேட்டா அவனுக்கு துர்கதி உண்டாகாது, சத்கதி தான் உண்டாகும் தாத்பரியம். அது மட்டுமல்ல, சர்வ யஜ்ஞேஷு தீர்த்தேஷு சர்வதானேஷு யத் பலம் சகிருத் புராண ஸ்ரவணா தத்பலம் லபதே நரஹா. எல்லா யஜ்ஞங்களும் செய்தால், எல்லா தீர்த்தாடனமும் செய்தால், எல்லாவித தானங்களும் செய்தால் ஒருத்தனுக்கு என்ன பலம் லபிக்குமோ அந்த பலம் தேவி பாகவதம் ஒரு பிராவசியம் கேட்டா போதும். இதை பேஸ் பண்ணித்தான் தேவி மகாத்மியத்தில் சொல்றார், விப்ராணாம் போஜனே ஹோமே பிரார்த்தனையே அகர்நிஷம். ஒரு வருஷம் பூரா நம்ம எஜுர்வேதத்திலேயே நம்ம மற்ற வேதங்கள்லேயும் சொல்லிட்டுள்ள அந்த யாகங்கள் யஜ்ஞங்கள் பூஜைகள்லாம் 24 மணி நேரம் அகோராத்திரம் பண்ணினா எவ்வளவு சந்துஷ்டி அடைவனோ, என்ன பலன் கிடைக்குமோ அதை ஒரு பிராവശ്யம் தேவி மகாத்மியம் உச்சரிக்கிறத கேட்டா போரும். சகிருதுச்சரிதே ஸ்ருதே அப்படின்னு அதை எடுத்து பதங்களை எடுத்து உச்சரிக்கணும். படிக்கும் போது அப்படிதான், தினமர்த்தம் அர்த்ததர்த்தம் வா முகூர்த்தம் க்ஷணமே பஜாம் ஏ ஸ்ருண்வந்தி நரா பக்தியா நதேஷாம் துர்கதி கொச்சிதி. இப்படி எடுத்து சொல்லணும். தினமர்த்தம் தமிர்த்தம் வா முகூர்த்தம் க்ஷணமே பஜாம் ஏ ஸ்ருண்வந்தி நரா பக்தியா தர்கதி சர்வ யஜ்ஞம் தீர்த்தேஷு சத்வதானேஷு பலம் தத்கதும்புர நாசிரமா தத்பலம் ஜலே பஜாம். இப்படி வாசிச்சு பிரயோஜனங்கள். அதான் சகிருதுச்சரிதே ஸ்ருதே. சர்வ யஜ்ஞேஷு தீர்த்தேஷு சர்வதானேஷு யத் பலம். சர்வ யஜ்ஞேஷு எந்த யஜ்ஞங்களை காலம், சர்வ தீர்த்தேஷு இந்த உலகத்தில் அத்தனை தீர்த்தங்களுமே ஸ்நானம் பண்ணி, சர்வதானேஷு என்னென்ன தானங்கள் உண்டோ அந்த தானங்கள் எல்லாம் பண்ணினாலும் என்ன பலமோ இதெல்லாம் ஒரு பிராവശ്யம் தேவி பாகவதம் கேட்டா போரும்னா 18,000 ஸ்லோகத்தையும் மெனக்கெட்ட அர்த்தத்தோட படிச்சு பாராயணம் பண்ற நமக்கு என்ன பலம், அனந்த புண்ணியம் தரும், வர்ணிக்க முடியாது. அதனால கேட்டவாளுக்கே இந்த புண்ணியம் சொல்லி நிறுத்திட்டார் வியாச பகவான். நமக்கு என்ன புண்ணியங்கிறது நாமளே தான் நினைச்சுக்கணும். கேட்டவனுக்கே இந்த புண்ணியம்னா சொன்னவனுக்கோ படிச்சவனுக்கோ இல்லையா? அதனால அப்படிப்பட்ட விசேஷமானது இந்த இது. கிருதாதோ பகவோ தர்மாக குலௌ தர்மஸ்து கேவலம் புராண சிரவணாதன்யோ வித்யதே நாபரோ நிருணாம். கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகத்தில் எல்லாம் தர்மங்கள் பலவிதமாக உண்டு. யாகங்கள் யஜ்ஞங்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா. ஆனால் கலியுகத்தில் என்ன முடியும் அப்படின்னா புராண சிரவணம் மட்டும்தான் முடியும். ஏன்னா கலியுகம்ங்கிறதே அதர்மம் நிறைய நிலநிற்கக்கூடிய ஒரு யுகம் கலியுகம். அப்போ கலியுகத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி மோட்ச பிராப்தினா ஒரே ஒரு வழிதான் உண்டு, நாம பாராயணம். பகவன் நாம உச்சரிச்சுட்டா போரும். ஒன்றும் தெரியல, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஓம் நம சிவாய பஞ்சாட்சர மத்திரம், ஓம் நமோ நாராயணாய
அஷ்டாட்சர மந்திரம் ஜபிச்சா போதும். எந்த நம்ம நாமம் ஜெயிச்சாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஆகாச படைதந்தோயம் யதாகச்சது சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதிங்கிற மாதிரி ஆகாசத்திலேருந்து விழப்பட்ட ஜலம் எப்படி எல்லாமே நதிக்கு போகுமோ அத மாதிரி எந்த நாமாவை சொன்னாலும் எந்த தெய்வத்தை பூஜை பண்ணினாலும் எல்லாம் அந்த 26 தத்துவமான பிரம்மத்துக்கு தான் போய் சேருங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்கிறார். இஷ்ட தேவத உபாசனை தானே இந்து மதத்தினுடைய பிளஸ் பாயிண்ட் இல்லையா? உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த நாமாவை சொன்னா போதும். கலியுகத்தில் அதுதான் வேணும். அதனால கலியுகத்தில் தர்மம் என்னது? புராண சிரவணம் கேவலம் ஒரு தர்மம் தான். ரொம்ப எளிதானது அப்படிங்கிறார். பகவத்கதையை கேட்கறது ரொம்ப எளிதானது. மனுஷரை உத்தரிக்கிறதுக்கு வேற தர்மம் கிடையாது. ஒரு காரியம் மட்டும் நம்ம நினைச்சுக்கணும். உற்றார் உறவினர் கூட பிறப்பு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லா ரிலேஷனும் பெருசுதான், இல்லையே சொல்லலை. ஆனா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்துறது ஒண்ணுதான் உண்டு. நாம செய்யக்கூடிய தர்மமும் அந்த ஈஸ்வர விசாரமும் மட்டும்தான். ஈஸ்வர சிந்தையுதன்னே மனுஜனு சாஸ்வதமே உலகில்னு மலையாளத்தில் ஒரு பாட்டுண்டு. சாஸ்வதமானது பர்மனண்டானது என்னதுன்னா ஈஸ்வர விசாரம் ஒன்று தான். அதான் பிரம்மைவ சத்தியம்னு பஜனை சொல்றான். பிரம்ம ஏவ சத்தியம். ஏன்னா சத்தியம் மட்டும்தானே என்னைக்கு நிலநிற்கும். பிரம்ம ஏவ சத்தியம்னா பிரம்மத்தோட பாக்கி எல்லாம் மித்தியன்னு ஆயிடும். மித்திய சொல்லணுமா அந்த உலகத்தில் அத்தனை வஸ்துக்களோட பேரும் சொல்லலாம். சத்தியம் ஒன்று சொன்னா போறோம். பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். அதான் பிரம்மைவ சத்தியம் பஜனை சொல்றா இல்லையா? பிரம்ம ஏவ சத்தியம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். பிரம்மம்னா என்னதுன்னு எவனாவது கேட்டா தது தோமசி, நீதான். எவன் கேட்கிறோம் அவங்கள நீதான் பிரம்மம். அத்தனை ஜீவஜாலங்களுக்கு இருக்கிற சக்தி இருக்கு, அதுதான் பிரம்மம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை அடையறதுக்கு ஒரே ஒரு வழி என்னதுன்னா கதாசிரமணம் அப்படிங்கிறது தான் வியாச பகவான் சூதன் மூலமா நமக்கு சொல்றார். அப்புறமும் தர்மாச்சரவிஹீனானாம் கலாபல் பாயுஷாம் நிருணாம் வியாசோ ஹிதாய விததே புராணாக்கியம் சுதாரசம். கலிகாலத்துல அல்பாயசங்களும் அதர்மிகளும் சதாச்சாரஹீனருமான மனுஷரை உத்தரிக்கிறதுக்கு பகவான் வியாசன் நமக்கு நம்ம மேல தயகொண்டு அருளின ஒரு அமிர்தமாக்கும் இந்த புராணம். அமிர்தம், அமிர்தம்னா அழியாம நம்ம இருக்கக்கூடிய அமிர்தம் இல்லையா? ஏன்னா கலிகாலத்துல தான் நிறைய விஷயங்கள் வரும். இந்த அல்பாயுஷ மரணம், இந்தியெல்லாம் 120 வயசுக்கு ஒரு புருஷாயுஸ், 100 வயசுக்கு தாண்டாம முன்னால உள்ள மரணமே ரொம்ப குறைவா இருந்தது ஒரு காலத்துல. கலிகாலத்தில் அதெல்லாம் மாறிடுத்து. இப்போ அல்பாயுஷ மரணம் நிறைய நடக்கிறது இல்லவா? அதர்மங்கள் நிறைய நடக்கிறது. எவ்வளவு பேர் பணத்தை வாங்கிட்டு கம்பெனியை மூடிட்டு போறாங்க, ஏமாத்துறாங்க இல்லையா? அதர்மங்கள் நிறைய நடக்கும். சதாச்சாரம் இல்லாம இருக்கு, துராச்சாரங்கள் நிறைய. சதாச்சாரம் துராச்சாரங்கள் நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அவஸ்தையில் இருக்கப்பட்ட கஷ்டப்படப்பட்ட மனுஷால உத்தரிச்சு கொண்டு வரணுமான என்ன செய்யணும்? அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா வேதவியாசர் நம்ம மேல தயகொண்டு நமக்கு அருளிச்சது அமிர்தம் தான் இந்த தேவி பாகவதம் அப்படின்னு சுதன் சொல்றார். சுதாரசம், அமிர்த ரசம். சுதானா அமிர்தம். அது எப்படி? சுதா பிபன்னே கயேவ நரஸ்யாத்யாஜராமரஹ தேவ்யா கதாமிருதம் குர்யா குலமேவாஜராமரம். அமிர்தம் பானம் பண்ணினதுனால எப்படி தேவன்மாருக்கு ஜரானர்கள் எல்லாம் இல்லையோ, ஜரானர்கள் பாதிச்சதுனால தானே பார்க்கடல் கடஞ்சு அவ அமிர்தம் கொண்டு வந்தா. அப்படி அமிர்தபானம் பண்ணின தேவன்மார்க்கு எப்படி ஜடானர்கள் எல்லாம் இல்லையோ, அதே மாதிரி தேவியுடைய கதாமிர்தம் கேட்டவாளை குளித்த கூடி அவ கேட்ட போரும் அந்த அவன் மட்டுமல்ல, எவன் ஒருத்தன் கேட்கிறானோ அவனுடைய குலமே அஜரவும் அமிர்தமும் ஆகும். அவனுக்கு ஜடானர்கள் பாதிக்காது. அப்படின்னா இப்போ நம்ம தேவி பாகவதம் வாசிச்சோமே, இந்த தேவி பாகவதம் எவ்வளவோ பேர் பிரவச்சனம் பண்ணியிருக்கா. இந்த புஸ்தகத்தை எவ்வளவோ அடிச்சிருக்கா. நம்மளோட மெனக்கட்டு ஒருத்தன் டிடிபி செய்துதானே பிரிண்ட் எப்படி நிற்கான், அவன் எல்லாம் செத்து போயிட்டானே. சந்தேகம் வரணும். என்ன அர்த்தங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜென்மம் சொன்னாலே ஜனனத்தி மரணத்துக்கு எதெல்லாம் ஜனிச்சதோ அதெல்லாம் மரணப்பட்டு தான் ஆகணும். மரணத்திலேருந்து யாரும் தப்ப முடியாது. ஒரு காயினுடைய 2 வசம் மாதிரி துந்தங்கள் சொல்லுவா. சுகம் உண்டானா துக்கம் உண்டு, ஜனனம் உண்டானா மரணம் உண்டு, ஒரு ஏற்றம் உண்டானா ஒரு இறக்கம் உண்டு, சங்கடம் உண்டான சந்தோஷம் உண்டு. இதெல்லாம் மிங்கிள் பண்ணித்தான் வரும். ஒன்று உண்டாலும் அடுத்தது உடனே வரும். அப்ப இது வாஷா ஜராமரணங்கள் எல்லாம் போகும் நீங்க சொல்றீங்களே, அப்ப வாஷி வாழலாம் போலையா? எல்லாரும் போத்தான் செய்வா. சொல்லப்பட்ட நானும் போவேன், கேட்கப்பட்ட நீங்களும் எல்லாரும் ஒரு நாளைக்கு போத்தான் போறோம். என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். எப்ப எவனுக்கு மரணம் வரும்? ஜனனம் உண்டானத்தானே மரணம் வரும். இந்த மரணம் நிச்சயம். ஆனா அந்த மரணத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜனனம் இல்லாத ஒரு அவஸ்தை நம்ம கிடைக்கிறதுக்கு உள்ள சாத்தியதை இங்க உண்டுன்னு தான் சொல்றோம். அதுக்குள்ள அமிர்தம் தான் இந்த தாத்பரியம், இந்த தேவி பாகவதம். இதை செவிக்கிறதுனால அமிர்தம் பானம் செய்தா என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். அதனால மாசானாம் நியமோனாத்திர தினானாம் நியமோ இப்பா.
சதாசேவியம் சதாசேவியம் தேவி பாகவதம் நரேஹி. இந்த தேவி பாகவதம் செவிக்கிறது ஏது மாசமோ ஏது திவசமோ ஒன்றும் ஒரு நியமமே இல்லை. என்னைக்கு வேணா கேட்கலாம், என்னைக்கு வேணா சொல்லலாம், எப்போ வேணா கேட்கலாம். இந்த தேவி பாகவதம் எப்போதும் உபாசிக்கலாம், எப்போதும் உபாசிக்கலாம். திருப்பி திருப்பி சொல்றார், எப்போ வேணா உபாசிங்க, எப்போ வேணா உபாசிங்க, உங்களுக்கு எப்போ சௌரியம் அப்போ படியுங்க. ஆனா சில விசேஷமான மாசங்கள் சொல்றாங்க, ஏன்னா என்னைக்கு முடியாட்டா அன்னைக்காவது செய்யட்டும்னு தாற்பயம். அதுக்காகத்தான் செய்யணும். உபாகர்மம் நடத்தும் போது ரிஷி தர்ப்பணம் வேதாரம்பம் எல்லாம் பண்றா. ஆவணியாவட்டம் சொல்றோம் இல்லையா, சிராவண உபாகர்மம், அதாங்க பேர். அதுக்கு அது ஆவணியாவட்டம் தான் ஆயிடுச்சு. வட்டமும் சதுரம் ஒன்றும் கிடையாது. ஆவணி மாசமும் வராது, அவிட்ட நட்சத்திரமும் வராது. எப்படி அதுக்கு ஆவணியாவட்டம்னு பேர் வந்து தெரியல. எதை சொல்றோம்னா, நான் வேதாத்தியனம் பண்ண விட்டுட்டேன், அதனால மகர்ஷிகள் எல்லாம் மன்னிச்சுக்கணும்னு சொல்லி அவளுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்து அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு நான் வேதாரம்பத்தோடு இன்னையிலேருந்து வேதம் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதோட கழிஞ்சது. அதை குரூர மகாகாயா சொல்லி வாத்தியார் விட்டுரும், தட்சிணை விட்டு வந்துடும். அப்புறம் அடுத்த வருஷம் தான் புனல் மரத்தை தான் அடுத்த வேதாரம்பம். இது நம்ம வருஷத்தில் ஒரு நாளைக்கு பண்ணட்டும் சொல்லி அதில் வச்சா இல்லையா. அதே மாதிரி தான் நீங்க சொல்றார். எப்படி? அதனால என்ன, சில மாசங்கள் ஆஸ்வினோ மதுமாசேவா தபோ மாசே சுஜௌயதா சதுர்ஷு நவராத்திரேஷு விசேஷாத் பலதாயகம். என்னைக்கு வேணா உபாசிக்கலாம் சொல்லிட்டு இந்த மாசமாவது ஆஸ்வினம்னா கன்னி மாசம், சைத்திரம்னா தனு மாசம், வைசாகம்னா மீன மாசம், ஆஷாடம் கர்க்கிட மாசம். ஆஸ்வினோ மதுமாசேவா தபோ மாசே சுஜௌயதா சதுர்ஷு நவராத்திரேஷு விசேஷாத் பலதாயகம். இந்த மாசங்கள்ல நவராத்திரிகளை பாகவத சிரவணம் நடத்தினா விசேஷமான பலம் நமக்கு லபிக்கும். அதுவும் இல்லையா, அதோ நவாக யஜ்ஞோம் சர்வஸ்மாத் புண்ணிய கர்மணா பலாதிக பிரதானேன புரோக்த புண்ணிய பிரதோ நிருணாம். அது நவாக யஜ்ஞம் எல்லா புண்ணிய கர்மங்கள்ல வச்சு மனுஷாளுக்கு அத்தியதிகம் பலப்பிரதமானதுனால புண்ணிய பிரதம் அப்படின்னு சொல்றா. அதனாலதான் மற்றுள்ள எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமானது தேவி பாகவதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரதான இந்த கிருதிக்கு உள்ள இந்த கிரந்தத்துக்குள்ள பிராதானியத்தை காணிக்கிறதுக்காக சொல்லப்படுது. ஒன்னும் ஒன்னை விட மோசம் அல்ல அப்படி நினைச்சுக்கவே செய்யாதுங்க. எல்லாமே ஒரு வஸ்துவத்தான் சொல்றது, பிரம்மன் தான் சத்தியங்கிற புத்தகம் தான் சொல்றது. எதை படிச்சா என்ன? ஆனா தேவி பாகவதம் படிச்சா அதனுடைய தாத்பரியம் அதுல கிடைக்கும். சில வழக்கு நாராயணியம் படிக்கும். நாராயணியத்துல அந்த விஷயத்தை சொல்லியிருக்கப்பட்ட ரீதி, அதனுடைய அந்த கிருதியினுடைய இது, அதை படிக்கும்போது உள்ள ஒரு ரசம் தாத்பரியம் அது ஒரு தனி ரசம் தான். அப்படித்தானே ஒழி நம்ம ஆகாரத்துல பல விதமா வச்சுக்கிறோம் இல்லையா. எதை சாப்பிட்டாலும் வயிறு தானே நிறைய போறது. எல்லாம் இது வரைக்கும் தானே ருச்சி, இதுக்கப்புறம் போனா எல்லாம் ஒண்ணு தானே. அதே மாதிரி அந்த ருச்சியில படிக்கிறதுக்கு தான் விதவிதமான கிருதிகளை ஒழிய எல்லாத்துடைய தாத்பரியம் ஒண்ணுதான் அப்படிங்கிறார். அதனாலே ஏதுர்ஹத பரபரதா விமூடா மித்ரத்ருஹோ வேத வினந்தகாஷ்ச ஹிம்சாததா நாஸ்திக மார்கசக்தா நவாக யஜ்ஞேன புனந்திதே கலௌ. துர்புத்தியும் பாவியும் மூர்க்கனும் மித்ரத்ரோகியும் வேதநிந்தகனும் பிராணம் செய்யப்பட்டவனும் நாஸ்திக மார்க்கத்தில் தற்பரனும் கலிகாலத்தில் செய்யப்பட்ட நவா யஜ்ஞத்தினால பரிசுத்தனாவன். துர்புத்தி, மகா பாவி, மூர்க்கன், கொஞ்சம் கூட ஒரு தயவே இல்லாமக்கு செய்யப்பட்டவன். மித்திர துரோகி, ரொம்ப இந்த நம்பிக்கை துரோகம் சொல்றோம் இல்லையா, அதை விட பெரிய பாபம் வேற கிடையவே கிடையாது. வேத நிந்தகன், பிராணிஹிம்சை செய்யப்பட்டவன், உயிரினங்களை வதம் பண்றது. நாஸ்திக மார்க்கத்தில் தத்பரன், கடவுள் இல்லை சொல்லி கடவுள் நம்பிக்கை உள்ளவனை கூட கெடுக்கிறது. இப்படி கலிகாலத்தில் செய்யப்பட்டவனுக்கெல்லாம் அவனுடைய மனசு மாறி அவன் இதுக்கெல்லாம் நேர விபரீதமா சன்மார்க்கத்தில் அவன் சலிக்கணுமான என்ன வழி அப்படின்னா இந்த நவாக யஜ்ஞம் பண்றதுனால உண்டு தாத்பரியம். அப்படி நமக்கு மட்டுமல்ல லோகத்துக்கே நன்மை செய்யக்கூடியது இந்த நவாக யஜ்ஞம். 9 நாளைக்கு இந்த தேவி பாகவதம் சிரவணம் பண்றது, படனம் பண்றது தாத்பரியம். அப்படிப்பட்ட விசேஷமானதாக தேவி பாகவதம் சொல்லி 33 ஸ்லோகத்தில் முடிக்கிறார். இனியும் இதனுடைய மகாத்மியம் நிறைய இருக்கு. என்னங்கிறது இனி வரப்பட்ட கிளாஸ்ல பார்க்கலாம். தேவி பாகவதம் மகாத்மியம் பிரதம சர்க்கத்தில் 33 ஸ்லோகம் வரை நம்ம பார்த்தோம். துர்புத்தியும் பாபியும் மூர்க்கனும் மித்ரதோகியும் வேத நிந்தகனும் பிராணஹிம்சை செய்யப்பட்டவன் நாஸ்திக மார்க்கத்தில் தத்பரன், இப்படி கலிகாலத்தில் இப்படி இருக்கப்பட்டவாள்லாம் கலிகாலத்தில் தேவி நவாக யஜ்ஞம் செய்தா அவன் எல்லாம் பரிசுத்தனாவன். அப்படி நமக்கு நவாக யஜ்ஞம் பண்ண முடியலனாலும் எங்கேயாவது நவாக யஜ்ஞம் பண்ணும்போது அதை போய் பார்த்துட்டு இருந்தா போய் கேட்டா போரும் தாத்பரியம். அப்படித்தானே பண்ணும். சகருச்சரிதே ஸ்ருதே தானே நம்ம தேவி மகாத்மத்தில் பார்த்தோம் இல்லையா. உச்சரிக்கிறத கேட்டாலே போரும். அவ்வளவு விசேஷமான கிரந்தம் இதுனாக்க இந்த மகாத்மத்தில் சொல்றாரு. அதனால என்ன, பரஸ்வதாரா ஹரணேதி லுப்தா ஏவை நரா கல்மஷ பாரபாஜா
கோதேவதா பிராமண பக்தி நானவாகயக்கேன பவந்தி சுத்தாக. பரதார தனங்கள்ல அத்தியார்த்தி பூண்டவரும், பரதார தனம் அடுத்தவன் மனைவியை காமிக்கிறது, தனங்கள் மோகிக்கிறது, அत्यதிகம் பாபபாரம் தாங்கப்பட்டவன், கோக்கள் தேவதைகள் பிராமணர் இவாள்ல பக்தி இல்லாதவா, இவாளெல்லாம் நவாக யக்கியத்தால பரிசுத்தராவா. ஒரு இடத்துல ஒரு நவாக யக்கியம் பண்ணினா இந்த மாதிரி பாபம் செய்தவா எல்லாம் இருந்தா அந்த 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 ஊரில் உள்ள அத்தனை பேருடைய பாபங்களும் இல்லாமகுமாம். இந்த தேவி பாகவதம் நவாக யக்கியம் அவ்வளவு விசேஷமானதுனாக்கும் இங்க சூதன் சொல்றார். அதனால என்ன, தபோ விருக்ரைர் விரத தீர்த்த சேவனை தானேரநேகைர் நியமைர் மகைஷ்ச உதைர் ஜபைர் யச்ச பலே நலப்யதே நவாக யக்ஞேன ததாப்யதே நிருணாம். கடினமான தபசு, விரதங்கள், தீர்த்தாடனம், அநேகம் தானங்கள், நியமம், ஹோமங்கள், யஜ்ஞங்கள், ஜபங்கள் இதெல்லாம் செய்ததுனால லபிக்காத பலம் நவாயக்கியத்தால மனுஷாளுக்கு சுலபமா தீரும். இதெல்லாம் செய்தா பலம் இல்லையாங்கிற அர்த்தம் இல்ல. இதெல்லாம் செய்துட்டு நம்ம உத்தேச காரியம் நடக்கலை, பலசித்தி உண்டாகலைன்னு உண்டானா அப்படி இந்த மாதிரி காரியங்களால நடத்த முடியாத பலசித்திய தேவி பாகவதம் நவாக யக்கியத்தால மனுஷாளுக்கு சுலபமா கிடைக்கும் தாற்பயம். அது இதனுடைய மகாத்மியத்தை காட்டுறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். அதனால என்ன, நீங்க எங்கெல்லாமோ போற ததா நகங்கோ நகயான காசி நனைமிஷம் நோ மதுடான புஷ்கரம் புனாதி சத்யோ பதரீவனம் நோ யதாகி தேவி மகையேவ விப்ரா. எங்கெல்லாமோ போறோம், நம்ம என்னெல்லாமோ செய்யறோம். கங்கைக்கு போறோம், கங்கையில ஸ்நானம் பண்றோம், கயா போறோம், காஷி போறோம், நைமிஷாரண்யம் போறோம், மதுரை போறோம், புஷ்கரம் போறோம், பதரிவனம் போறோம். இப்படிப்பட்ட புண்ணியஸ்தங்கள் எல்லாம் சேவிச்சதுனால நமக்கு நிறைய பலம் கிடைக்கிறது. ஆனா இதை விட அதிக பலத்தை கொடுக்கப்பட்டது தேவி யஜ்ஞம் கொண்டு லபிக்கப்பட்ட பரிசுத்தி அர்த்தம். தேவி நவாக யஜ்ஞம் கொண்டு நமக்கு கிடைக்கப்பட்ட பரிசுத்தி இது இப்ப நம்ம சொன்ன அந்த தீர்த்தாடல் இந்த மாதிரி காரியங்கள் சொன்னோமே, இதுல எல்லாம் கிடைக்கிற பரிசுத்தியை விட உத்தமமானது அப்படின்னு அர்த்தம். அப்படித்தான் நம்மள அதில் எடுத்துக்கணும். அல்லாம தேவி யஜ்ஞத்தில் கிடைக்கப்பட்ட பரிசுத்தி அதுல கிடைக்காது அப்படின்னு போட்டிருக்காங்க, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. புண்ணிய கர்மங்கள் எது பண்ணினாலும் பலம் உண்டு, இல்லை சொல்லலை. ஆனா இதனுடைய பிராதானியத்தை காமிக்கிறதுக்காக அதை விட இது உயர்ந்தது அப்படின்னு காணிக்கிற. கம்பேரிசன் பண்ணும்போது ஒன்றை தாழ்த்தி தானே சொல்லுவா, அதை அவமதிக்கிறதாயிட்டு கிடையாது. எதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோமோ அதை உயர்த்தி சொல்றதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அர்த்தம். அதனால மற்ற புண்ணிய நதிகளில் புண்ணிய தீர்த்தங்களில் போகப்பட்டதெல்லாம் விட அதிகமான பலம் இதில் கிடைக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம், அவ்வளவுதான். அதில் அப்புறமோ அதோ பாகவதம் தேவ்யா புராணம் பரத பரம் தர்மார்த்த காம மோக்ஷாணாம் உத்தமம் சாதனம் மதம். இந்த தேவி பாகவதம் சர்வோத்தமமான புராணம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இந்த புருஷார்த்தங்கள்லாம் சாதிக்கிறதுக்கு ஏற்றவும் உத்தமமான உபாயம் இது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் நான் போன கிளாஸில் சொல்லியிருக்கேன். தர்மம்னா அவளுடைய டியூட்டி, அர்த்தம்னா அதனுடைய பலம், பணம்னு அர்த்தம் உண்டு. காமம்னா நம்முடைய டிசைர், இன்டென்ஷன். இது மூணும் கழிஞ்சாதான் மோட்சத்துக்கு போக முடியும். ஏன்னா மோகக்ஷயம் மோட்சம். அப்போ பணம் சம்பாதிக்கணும்னோ ஒன்று அனுபவிக்கணும்னோ ஒன்று வாங்கணும்னோ ஒன்று வேணும்னோங்கிற ஆகிரகம் இருக்கிற வரைக்கும் நமக்கு மோட்சத்துக்கு என்று கிடையாது. எத்தனை பாகவதம் கேட்டாலும், எம்படி கோவிலுக்கு போனாலும், எத்தனை கங்கையில் முங்கினாலும், எத்தனை பிரவேசம் காசிக்கு போனாலும் மோட்சம் கிடைக்கணுமானா மனசுல இருந்து மோகம் போனோம். தப்பா நினைச்சுக்காதுங்கோ. அங்கெல்லாம் போறதுனால கிடைக்காது நான் சொல்லலை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி ரியல் மீனிங். எங்க போனாலும் மனசுலேருந்து மோட்சம் மோகம் இல்லானாத்தான் மோட்சம் கிடைக்கும். இப்போ அங்கெல்லாம் போறதுனால என்னன்னாட்டா மனசுல இருந்த மோகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். தப்பு. அதுக்கு தான் இந்த புண்ணிய காலத்திலும் தீர்த்தாடனம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதனால தர்மார்த்த காம மோட்சம் கிடைக்கிறதுக்கு உத்தமமான வழி என்னதுன்னு கேட்டா தேவி பாகவத சிரவணம் அப்படின்னு அர்த்தம். எப்படியெல்லாம் ஆஸ்வினஸ்ய பக்ஷே கன்யா ராசிகதே தவௌ மகாஷ்டம்யாம் சமபியர்ச்சிய
ഹേമസിംഹാസനസ്ഥിതം. ആദിത്യൻ കന്നിരാശിയിൽ സ്ഥിതി ചെയ്യുമ്പോൾ ആശ്വര്യ മാസത്തിലെ ശുക്ലപക്ഷത്തിലെ മഹാഷ്ടമി ദിവസം സ്വർണ്ണ സിംഹാസനത്തിൽ വെച്ച് പൂജിച്ച് இந்த தேவியுடைய பாகவதத்தை நம்ம சிரவணம் பண்ணோம். தேவி பிரீதி பதம் பக்தியா ஸ்ரீ பாகவத புஸ்தகம் தத்யாத் விப்ராய யோக்யாய சதேவ்யா பதவீம் லபேத். ஆஸ்வினி மாசம்னா கன்னி மாசம், புரட்டாசி மாசம் அர்த்தம். தேவி பிரீதிக்கு ஆஸ்பதமான பாகவத கிரந்தம் பக்திபூர்வம் ஒரு யோகியனான ஒரு பிராமணனுக்கு தானமா நல்கினாலும் போதும். ஒரு கிரந்தத்தை வாங்கி அந்த கிரந்தத்தை நல்ல அதை படிக்க தெரிஞ்சவனும் அதனுடைய தாத்பரியம் தெரிஞ்சவனும் அதை பயன்படுத்தக்கூடியவனுமான ஒரு பிராமணனுக்கு தானம் பண்ணணும். அப்படி செய்தா தேவி பிரீதிக்கு அவ பாத்திரமாவான்னு தாத்பரியம். அது மாத்திரமல்ல, அந்த யார் அந்த தானத்தை கொடுக்குறாளோ அவனுக்கு பரமபதம் வரை கிடைக்கும். பரமபதம்னா மோட்ச பிராப்தி. அதுதான் சுப்ரீம் பவரோட ஜீவ பிரம்ம ஐக்கியம் நடக்கிறதுன்னு தாத்பரியம். அப்படிப்பட்ட விசேஷமானது இந்த தேவி பாகவதம். அது மட்டுமல்ல, தேவி பாகவதஸ்யாபி ஸ்லோகம் ஸ்லோகார்த்தமேவ வா பக்தியா யஷ்ட படே நித்யம் சதேவ்யா பிரீதிபா பவேத். பாகவதத்தில் ஸ்லோகமோ அர்த்த ஸ்லோகமோ ஆராக்கு நித்தியம் பக்தி பூர்வம் படிக்கிறாளோ அவ தேவி பிரீதிக்கு பார்த்திபூதனாவா. அப்படி முழுசும் படிக்காட்டா முடிஞ்ச அளவுக்கு ஒரு அத்தியாயம் தொடங்கினா அந்த அத்தியாயத்தை முழுசு மாதிரி தீக்கணும். அப்படி படிச்சுன்னு வந்தானா தேவி பிரீதி அவளுக்கு லபிக்கும். அது மாத்திரமல்ல, உபசர்கபயம் கோரம் மகாமாரி சமுத்பவம் உத்பாதான கிலாம்ச்சாபி ஹந்தி ஸ்ரவண மாத்திரதா. மகாமாரினா பேமாரி, அடமழை. மழை இல்லாட்டா ட்ரவுட் வந்துடும் இல்லையா? மழை நிறைய வந்தா ஃப்ளட் வந்துடும். ரெண்டு பாருங்க, எதுவுமே அதிகமாகப்படாதே, அவசியத்து கிடைக்கணும். காலே பர்ஷியது அந்த ராமாயணத்தில் சொல்லும் போது காலாகாலத்தில் எதா காலம் எதா ரீதியில மழை பெய்யும் தான் சொல்லு. மழை பெய்யாம இருக்கவும் கூடாது, மழை அதிகம் பெய்யவும் கூடாது இல்லையா? அதில் மகாமாரி, பூகம்பம், எர்த்துகேக், துர்நிமித்தங்கள், அந்த துஷ்ட சகுனம் வரா மாதிரி உள்ள துர்நிமித்தங்கள், இதனால வரப்பட்ட மகா பயங்கள் இருக்கே, அந்த பயமெல்லாம் தேவி பாகவத சிரவணத்தினால இல்லாம ஆயிடும். தேவி பாகவத் நம்ம ஸ்லோகம் வாசிக்கிறத சிரவணம் பண்ணினா போறதான். நவாகியம் பண்ற இடத்துல போய் உட்காண்டா போறோம், நம்ம படிக்கவே போறோம் அர்த்தத்தோட. இப்ப நமக்கு அந்த பயமொன்னும் கொஞ்சம் கூட நம்மளை தீண்டாதுன்னு தாத்பரியம். பால கிரக கிருதம் யச்ச பூத பிரேத கிருதம் பயம் தேவி பாகவதஸ்யாஸ்ய ஸ்ரவணாத்யாதி தூரதா. பாலகிரகங்கள் பூதனை தொடங்கின பாலகிரகங்கள் நிமித்தம் பூத பிரேதாதிகள் உண்டாக்கப்பட்ட பயம் தேவி பாகவத சிரவணத்தினால தூர மாறி போகும். பாலாரிஷ்டம் சொல்லுவா. சில குழந்தைகளை போட்டு ரொம்ப படித்துட்டே இருக்கும். சில குழந்தைகளுக்கு மாறி மாறி ஏதாவது நோய் நொடிகள் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் பாலாரிஷ்டம் சொல்லுவா. இந்த பாலாரிஷ்டம் கிரக நிலையினால பாலாரிஷ்டம் உண்டாகும். அப்படிப்பட்டது பூத பிரேதாதிகள் உண்டாக்கப்பட்ட பயம். சில தெரியும், சில ஆளுடைய சரீரத்தில் சில செத்து போனவாளுடைய ஆத்மா வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்கிறோமே. இது பலது நம்ப முடியாமல் இருக்க முடியாது. ஏன்னா இவளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறான்னா அதில் நிச்சயமாக நம்பித்தான் ஆகணும். அது அந்த மாதிரிலாம் வரும். பூஜரா கேஜரா சேவா ஜலஜா சௌபதேசிகாக சகஜா குலஜா மாலா டாகினி ஷாகினி ததான் நம்ம தேவி பாகவதத்தில் பார்த்தோம். ஆகாசத்தில் சஞ்சரிக்கப்பட்டது, பூமியில் சஞ்சரிக்கப்பட்டது, ஜலத்தில் சஞ்சரிக்கப்பட்டதான அந்த துஷ்ட சக்திகள்லாம் உண்டு, ஈவில் ஸ்பிரிட். அந்த ஈவில் ஸ்பிரிட்னால நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமோங்கிற பயம் கூட நீங்கிடும். இது சொன்னாக்கான்னு தாற்பயம். எல்லாம் அனுபவம். தேவி பாகவத ஸ்ரவணத்தால தேவி பாகவதஸ்யாஸ்ய ஸ்ரவணத்யாதி தூரதா. ஸ்ரவணத்தினாலேயே தூர போயிடுமா அதெல்லாம் சொன்னா படிக்கப்பட்ட நமக்கோ கொஞ்சம் கூட நம்ம கவலைப்படவே வேண்டாம். எந்த துஷ்ட சக்திகளை நம்மளை தீண்டாதுன்னு தாற்பயம். தைரியமா எங்க வேணா போகலாம், என்ன வேணா செய்யலாம். ஒரு ஈவில் ஸ்பிரிட் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தேவி பாகவதம் புஸ்தகத்தை கையில் எடுத்தும் படிக்க தொடங்கியாச்சுன்னு தாற்பயம். அதனால எஸ்து பாகவதம் தேவ்யா படேத் பக்தியா ஸ்ருணோதி வா தர்மம் அர்த்தஞ்சகாமஞ்ச மோக்ஷஞ்ச லபதே நரஹா. தேவி பாகவதம் பக்தி பூர்வம் பாராயணம் செய்யவோ கேட்கவோ செய்யப்பட்டவனுக்கு தர்மமும் அர்த்தமும் காமமும் மோட்சமும் லபிக்கும்.
இந்த புருஷார்த்தம் 4 உண்டு. ஸ்டெப்பாக வரணும். அந்த 3 കഴിഞ്ഞാൽ தான் மோட்சத்துக்கு போக முடியும் தாற்பயம். அப்படிப்பட்ட பரமபதமான மோட்சத்தும் கிடைக்கும். தர்மம் அர்த்தம் காமம்ங்கிற அந்த 3 ஸ்டெப்பும் கழிஞ்சு சதுர்வித பல புருஷார்த்தமான மோட்சமும் கிடைக்கும் தாற்பயம். அதனால ஸ்ரவணாத் வாசுதேவஸ்ய பிரசேனான்வேஷணே கதம் சிராஜிதம் பிரியம் புத்திரம் கிருஷ்ணம் லப்த்வா மமோதஹா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பிரசேனனை அன்வேஷிச்சு போனார். கொஞ்ச நாள் கழிஞ்சிட்டும் திரும்பி வரலை. உடனே வசுதேவர் பார்த்தாராம், கிருஷ்ணனை காணலையேன்னு. உடனே தேவி பாகவதம் செவிச்சுட்டே இருந்தாராம். அதனுடைய மகாத்மியம் தன்னுடைய பிரியபுத்திரனான கிருஷ்ணனை அவர்கிட்ட கொண்டு எத்திச்சுதான். எத்தி அத்தியதிகம் சந்தோஷப்பட்டார்னு வருது. இப்போ பகவானுடைய தகப்பனா இருந்தாலும் பகவான் தெரியாத குழந்தைன்னு தானே பார்க்கிறார் இல்லையா? அப்போ தன்னுடைய மகனை காணலேன்னு வருத்தம் வந்த உடனே அவர் தேவி பாகவதம் சிரவணம் பண்ணாராம் வசுதேவன். அப்படி சிரவணம் பண்ணின உடனே என்னாச்சு? அவருக்கு அந்த ஸ்ரீகிருஷ்ணனை திருப்பி கிடச்சது. யயேதாம் ஸ்ருணுயாத் பக்தியா ஸ்ரீமத் பாகவதீம் கதாம் புக்திம் முக்திம் சலபதே பக்தியா யஷ்ச படேதிமாம். ஆராக்குமோ தேவி பாகவதகரை பக்தியோட கேட்கறா, பாராயணம் செய்யறா, அவனுக்கு சர்வ ஐஸ்வர்யங்களும் முக்தியும் லபிக்கும். புக்தி முக்தி பிரதாயினி. புக்தின்னு சொன்னா பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் நமக்குள்ள தேவைகள். நமக்கு தான் டிமாண்டு நிறைய இருக்கு. கோவிலுக்கு போனால் எனக்கு எல்லாம் போரும் பகவானே, நான் திருப்தி ஆயாச்சு, எனக்கு சட்டனை கொண்டு போயிடும், மோட்சம் கிடையாது. எத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணுவா சொல்லுங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணி உடனே பகவான் பிரத்யட்சப்படுறார். சரி, ஐ எம் ரெடி டு டேக் யூ, ஆர் யூ ரெடி டு கம்னு கேட்டால் எத்தனை பேர் போக முடியுமா? அலமாரில் பட்டுப்புடவை, லாக்கரில் உள்ள நகை, பேங்க்ல டெபாசிட்டு, பேரக்குட்டிகள், பொண்ணு மாப்பிள்ளை பையன், இதெல்லாம் விட்டுட்டு சட்டனை யாரால போக முடியும்? சட்டனை யாராலையும் போக முடியாது. அதனால் அதெல்லாம் புக்தி. இப்போ நம்ம கோவிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம்? நம்ம திருப்பி இதுதான் டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ பிறந்ததுலேருந்து சாகர வரை நமக்கு டிமாண்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு பெரிய லிஸ்ட்டு பகவான் முழுக்க நம்ம கொடுத்துருவோம், டிமாண்ட் லிஸ்ட். அதெல்லாம் புக்தி. ஆனால் ஒரு சில ஸ்டேஜ் வரும்போது நம்மளை அந்த விரக்தி வந்துடணும். இன்னமும் மற்றவாளுக்காக ஜீவிக்காமல் நமக்கு மாத்திரமாவே ஜீவிக்கணும்னு சொல்லி இந்த பகவான்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை தான் கேட்கணும். பகவானே, இனி பிறவாமை வேண்டும், பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டான். ஈஸ்வர பக்தி அது ஒன்று தான் நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு கை கொடுக்கும் தாற்பயம். அதனால மோட்ச பிராப்தி லபிக்கிறதுக்குள்ள பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். அதுக்குள்ள ரீதியில் என் மனசு பக்குவப்படணும். அதெல்லாம் அட்டாச்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் ஆகணும் தாற்பயம். ஒரே அடியாக விட்டுறணும். நல்லா பகவான் மேல் நம்ம கூடுதல் அட்டாச்சாக இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து உள்ள மோகங்கள்லாம் போகும். ஆசைகள் குறைஞ்சு வந்துடும். வேற எதை பார்த்தாலும் வேணுங்கிற தோணல் வராது. என்னது இதெல்லாம் என்ன எத்தனையோ பிரச்சனை பார்த்தாச்சு அப்படிங்கிற ஒரு விரக்தி வரணும். அந்த விரக்தி வந்தால் தான் மோட்சம் கிடைக்கும். அதுதான் முக்திங்கிறது. புக்தி முக்தி பிரதாயினி தேவி. தேவி பாகவதத்தினால புக்தியும் கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும். நம்ம என்ன கேட்கிற ஆசிக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் தாற்பயம். அபுத்ரோ லபதே புத்திரம் திரித்ரோ தனவான் பவேத் ரோகி ரோகாத் பிரமுச்சேத துத்வா பாகவதாமிருதம். பாகவதத்தில் சொல்லிட்டுள்ள அமிர்த நிஷ்யந்திகளான கதைகள். அமிர்த நிஷ்யந்திகள்னா என்னைக்கும் அழியாமல் நமக்கு மனசில் இருந்து நமக்கு நம்மளை நேர்வழிக்கு நடக்கப்பட்ட அழகான கதைகள் தாற்பயம். இந்த கதைகள் எல்லாமே அம்பாளுடைய பிரபாவத்தை, ஈஸ்வரனுடைய பிரபாவத்தை நமக்கு மனசிலாகிறதுக்காக சொல்லி தருவது. ஸ்ருதி புராணம் நான் சொல்லியிருக்கேனே. புராணம்னா கதாரூபமாக ஒரு விஷயத்தை சொல்கிறது புராணம். அதுதான் கதைகள். இந்த கதைகள்லாம் கேட்டால் புத்திரன் இல்லாதவாளுக்கு புத்திரன் சொன்னால் குழந்தைன்னு அர்த்தம். புத்திரன்னா சன்னை மட்டும் இடம் கிடையாது. புத்திரன் இல்லாதவாளுக்கு புத்திரனை லபிக்கும். தரித்திரன் தனவானாவன், ரோகி ரோக விமுக்தனாவன் அப்படின்னு. சரி, 56 வயசு 60 வயசு ஆயாச்சு, இனி நமக்கு எது புத்திரன்? அவன் நம்ம தேவி பாகவதம் படித்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, புத்திரன்கிற வாக்குக்கு 2 அர்த்தம் உண்டு. புத்திரன் லௌகிகமாக சொன்னால் குழந்தைங்கிற அர்த்தம். புத்திரன்கிற வாக்குக்கு விஞ்ஞானம் அப்படின்னு அர்த்தம், அறிவுன்னு அர்த்தம். அதனாலதான் அபுத்திரஸ்ய கதிர் நாஸ்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. புத்திரன் இல்லாதவாளே கதி கிடையாதுன்னு. உடனே குழந்தை இல்லாதவாளாம் கதி கிடையாதுன்னு மாதிரி அவன் மனசிலாக்கி வருத்தப்படுவான். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்க, எப்படி சொல்றாளே, புத்திரன் உள்ளவா கதி இல்லாமல் எப்படி பேர் இருக்கா? புத்திரன்லாம் இருந்தால் போருமா, பிரயோஜனம் வேண்டாமா இல்லையா? எங்கேயோ இருந்துட்டு நமக்கு, நான் அதை பற்றி கூடுதலாக சொல்லலை. புத்திரன்னு சொன்னால் இந்த புத்திரனை சொல்லவே இல்லை, இந்த புத்திரனை மட்டும் சொல்லலை. இது லௌகிகமான அர்த்தத்தில் இந்த புத்திரன் தான் புக்தி முக்தி சொன்னோமே. அதே மாதிரி புத்திரன்னு சொன்னால் விஞ்ஞானம். விஞ்ஞானம்னு அறிவு, நாலேஜ். நாலேஜ்னா என்ன நாலேஜ்? எது சத்தியங்கிற உணர்வு தான் விஞ்ஞானம்.
எது சத்தியம்? பிரம்மன் தான் சத்தியம். பிரம்மன் தான் சத்தியம். ஜெகத் மித்தியங்கிற உணர்வு வந்தா நேற்றே சொன்ன மாதிரி அந்த மோகம் மனசுலேருந்து போயிடும். நம்ம அந்த மோக க்ஷயமாயி மோட்சத்துக்கு போறதுக்குள்ள வழி நமக்கு திறந்து கிடைக்கும். அந்த பாதையில் சஞ்சரிக்கிறதுக்கு எழுப்பமா இருக்கும் தாற்பயம். ஆனா மித்தியான சத்தியம் நம்ம நம்புறோம். மாயை நம்மளை அப்படி நம்ப வைக்கிறது. மகாமாயா பிரபாவேன சம்சார திதிகாரிடா தான் தேவி பாகவதத்தில் நம்ம படித்தோம். இந்த சம்சாரம் திதிகரிக்கணுமான மாயையில் இருந்தால் தான் முடியும். மாயைக்கு அதீதமான வஸ்து தான் பிரம்மம்னு உணர்வு எல்லாருக்கும் வந்துட்டா லோகம் நிலநிற்காது இல்லையா? அதனால அந்த உணர்வு பிரம்மன் தான் சத்தியங்கிற உணர்வு வரதான் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானம் இல்லாதவனுக்கு விஞ்ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆத்மீகமான அர்த்தமும் எடுத்துக்கலாம். தத்துவபரமான அர்த்தம் அது. லௌகீகமான அர்த்தம் பார்த்தா குழந்தை இல்லாதவளை குழந்தை பிறக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, வந்தியாவா காகவந்தியாவா மிருத வல்சா ஜயாங்கனா தேவி பாகவதம் ஸ்ருத்வா லபேத் புத்திரம் சிராயுஷம். தேவி பாகவத சிரவணத்தினால வந்தியக்கும், வந்தியன்னு சொன்னா குழந்தை இல்லாதவள்னு அர்த்தம். காகவந்தியை ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் உள்ளவள். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஒரு புத்திரன் ஒரு குழந்தை இருக்கிறதும் குழந்தை இல்லாததும் ஒன்றும். எல்லாத்துலயுமே ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கா. ஒரு சப்ஸ்டிடியூட் வேணும். 2 குழந்தையாவது மினிமம் வேணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால ஒரு குழந்தைய மாத்திரம் உள்ளவளுக்கு காகவந்தியான்னு பேர். அப்படி வந்தியா இருந்தாலும் காகவந்தியா இருந்தாலும் சிலவாளுக்கு குழந்தை பிறக்கும், ஆனா தங்காது, போயிடும். இப்படிப்பட்ட புத்திரன் தங்காம இருக்கப்பட்ட ஸ்திரீகளுக்கும் தேவி பாகவதம் கேட்டதுனால தீர்காயசான புத்திரனை லபிக்கிறதுக்கு இடையாகும். நிச்சயமா தேவி பாகவதம் வாசிச்சா அவளுக்கு தீர்காயச கிடைக்கப்பட்ட புத்திரனை கிடைக்கும் தாற்பயம். அடுத்தது, பூஜிதம் யத் கிருஹே நித்யம் ஸ்ரீபாகவத புஸ்தகம் தத்கிருஹம் தீர்த்தபூதம் ஹி வசதாம் பாபநாசகம். ஆரோட கிரகத்திலேயாக்கவும் ஸ்ரீபாகவதன் நித்தியவும் பூஜிக்கிறா. அந்த கிரகம் அங்க வசிக்கப்பட்டவளோட பாபத்தை இல்லாமக்கப்பட்ட புண்ணிய தீர்த்தமாக்கும். புண்ணிய தீர்த்தங்களை ஸ்நானம் பண்றது பாபத்தை கழுகிறதுக்கு தானே இல்லையா? இப்ப தேவி பாகவத புஸ்தகம் ஆரோட வீட்டில் வச்சு டெய்லி பூஜை பண்றாளோ அந்த வீட்டில் புண்ணிய தீர்த்தம் இருக்கப்பட்ட ஒரு பலன் கிடைக்கும் தாற்பயம். அவ்வளவு விசேஷமானதுங்கிறதாக்கம் மகாத்மியத்தில் இதில் சொல்றாள். அதனால இது என்ன செய்யலாம்? அஷ்டம்யாம் வா சதுர்தஷ்யாம் நவம்யாம் பக்தி சம்யுதா எப்படேத் ஸ்ருணுயாத்வாபி சசித்திம் லபதே பராம். அஷ்டமியிலையோ சதுர்தசையிலையோ, சதுர்தசி, அஷ்டமி, நவமி, இந்த 3 நாளில் பக்தியோடு கூடி பாராயணம் செய்யவோ கேட்கவோ செய்யப்பட்டவளுக்கு பரமமான சித்தி உண்டாகும். என்றைக்குமே படிக்கலாம். அதுக்கு நாள் நட்சத்திரமெல்லாம் கிடையாது. தேசகால பரிச்சின்னாயனமான லலிதா சகஸ்ரநாமத்தில் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். அதனால நட்சத்திரமோ நாளோ காலமோ ஒன்றும் ஈஸ்வராராதனைக்கு ஒரு தடங்களே கிடையாது. ஆனால் சில விசேஷ நாள் வச்சிருக்காங்கன்னா அன்னைக்காவது அதை பண்ணட்டுங்கிறதுக்காக வச்சிருக்கா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நாமளாக அப்படி ஏற்படுத்தணும். வியாழக்கிழமையான பானமன்வ தோழனம், வெள்ளிக்கிழமையான அம்பாளை தோழனம், செவ்வாய்க்கிழமையான முருகனை தோழனம், புதன்கிழமை சாஸ்தாக விசேஷம், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விசேஷம், இப்படிலாம் நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஒரு கணக்கில். அவள் சொல்லவே இல்லை சனிக்கிழமை அனிமாரோலுக்கு போனால் இன்னைக்கு என்னுடைய டேட்லாம் வெனஸ்டே ஆகும், நாளைக்கு வான்னு சொல்கிறாரா? இல்லையே, நோபடி வில் டெல் இல்லையா? என்னைக்கு வேணா போகலாம். ஏன்னா நம்ம இந்த சாஸ்தா இதில் வித்தியாசமெல்லாம் நாமளாக ஏற்படுத்தின்றது தானே. தத்துவம் ஒன்று தானே உண்டு, பரபிரம்மம் ஒன்று தானே. 26th தத்துவம், அதுதான் பிரம்மம். அதை வழிபடுறதுக்காக நம்ம பல ரூபத்தில் பார்க்குறோம். எந்த தெய்வம் நம்ம பிடிக்குமோ அந்த தெய்வத்தை வச்சுக்கணும். ஹிந்து மதத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான் இஷ்ட தேவதா உபாசனை. ஆனால் அஷ்டமியிலையோ சதுர்தசியிலோ நவமியிலையோ பக்தி கூட செய்யப்பட்ட வாழ்க்கை பரமமான சித்தி உண்டாகும்னா அந்த ஒரு நாளைக்காவது அதை செய்யட்டும்ங்கிறதுக்கு தாற்பயம். அதனால தான் சொல்லுவா, சாதாரண பண்ணும்போது தேவி ஆராதனை பண்ண வெள்ளிக்கிழமையாக இருக்குது சார், அன்னைக்கு வச்சுக்கலாம், ரொம்ப விசேஷம் இருக்கட்டும். அப்படி நம்ம நினைச்சுருக்கோம். தேவி சொல்ல ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் விசேஷம், சனிக்கிழமை எனக்கு விசேஷம் இல்லை, தேவி சொல்ல ஒன்றும் இல்லை. நாமளாக அப்படி சங்கல்பிச்சுக்கிறோம். அப்படி சங்கல்பத்தில் வச்சுன்னு பார்த்தாலுமே அஷ்டமியாவா சதுர்தசியாம் நவமியாம் பக்தி சம்யுதா. ஏன் இந்த 3 நாள் எடுத்து சொல்றான்னு, அந்த 3 நாள்லையாவது பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதனால படன் விஜோ வேத வித கிரணீர் பவேத் பாகு பிரஜாதோ தரணீபதி ஸ்யாத் வைஷப் படன் வித்த சமர்த்திமேதி சூத்ரோபி ஸ்ருண்வன் ஸ்வகுலோத்தம ஸ்யாத். தேவி பாகவதம் படிக்கப்பட்டவன் பிராமணனான அவனுக்கு வேதஜன்மாரில் முக்கியனாவன், க்ஷத்ரியனான அவன் ராஜாவாவன், வைஷ்யனான பெரிய தனதாட்யனாவன், சூத்ரனான அவனுடைய குலத்தில் அவன் அத்தியுத்தமனாவன் அப்படின்னு போட்டு.
ஜாதி இல்லாம எப்படி வந்தது? தொழில் பரமா ஜாதி வந்ததுன்னு சொல்லப்பட்டது ஒரு விஷயம். அதை பேஸ் பண்ணித்தான் பிராமணாளுக்கு வேத ஞானம் உண்டாகும், சத்திரியனுக்கு ராஜ்யம் கிடைக்கும், வைசியனுக்கு தனதாண்டின் வைசியன்னா பிசினஸ்மேன், அவன் தான் பிசினஸ் பண்ணலாம். சூத்ரன் இவாளுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணப்பட்ட அவனுடைய குலம் அத்தியுத்தமமாகும் அப்படின்னு சொல்றான். செரிக்குள்ள தாற்பயம் என்ன தெரியுமா? இந்த 4 ஜாதின்னு இதுல சொன்னாலும் அதனுடைய தாற்பயமே வேற. தொழிலடிஸ்தானத்தில் பிற்காலத்தில் அது ஜாதியா மாறித்த வழிய எப்படி இந்த ஜாதி வந்தது அப்படிங்கிறத நமக்கு பார்க்கலாம்.